भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवतसेवयां भगवतीम् उत्तमश्लोके भगवते नष्टिके। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय विष्णुपदे भक्तिवेदान्त स्वामी नामिने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य सदारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। பக்தர் அனைவரையும் இன்னைக்கு இந்த பக்தி விருக்ஷா வகுப்புக்கு வரவேற்கிறது சந்தோஷம். போன வாரம் வந்து பாவம் செய்வதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். இன்னைக்கு அதுக்கு வந்து பொய் அகங்காரம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த உலகத்துல வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயம், அதாவது ரொம்ப ஹார்டான ஒரு விஷயம் என்னன்னா, எந்த ஒரு பொருள் ரொம்ப கடினமான ஒரு பொருள் அப்படின்னு சொன்னா டைமண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கட் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி, இல்லை வேற எந்த ஒரு கடினமான உலோகமா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனாலும் அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு காலம் இல்லை, அதை விட வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கருவி மூலமா ஆயுதம் மூலமா என்ன பண்ண முடியும், அதை வந்து நம்ம அழிக்க முடியும். ஆனா அதை விட ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப கடினமான ஒரு வஸ்து இருக்கு அப்படின்னு சொன்னா எந்த ஆயுதத்தாலையும் அழிக்க முடியாதது, எவ்வளவு காலமானாலும் அழிக்க முடியாத ஒரு வஸ்து எது அப்படின்னு நம்ம கேட்டோம்னு சொன்னா அது வந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த அகங்காரம் அப்படிங்கிறது தான். இது வந்து நம்ம என்ன சொல்லலாம், எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போய் எப்பேற்பட்ட ஒரு டாக்டராக இருந்தாலும் இந்த அகங்காரம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண முடியாது, சர்ஜரி பண்ணி அதை நம்மகிட்ட வந்து எடுக்க முடியாது. இந்த ஒரு விஷயம் மட்டும் எவ்வளவுதான் வந்து கட் பண்ணி எடுத்தா கூட வந்து என்ன ஆகும், திரும்ப திரும்ப அது வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும், அதிகமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து ஒரு கேன்சரை விட ரொம்ப ஒரு மோசமான ஒரு வியாதி அப்படின்னு சொல்லலாம். இத அழிக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமே வந்து கிடையாது. இந்த அகங்காரம் அப்படிங்கிறது தான் இந்த கட்டுண்ட ஜீவாத்மா இந்த பௌதிக உலகத்துல இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமே. இந்த அகங்காரம் அப்படிங்கிறது பாகவதத்துல ஜனசிய மோகோ அயம் அகம் மமேதி அப்படின்னு வந்து ரிஷபதேவர் வந்து சொல்றார். அகம் மமேதி, நான் என்னுடையது, நான் அனுபவிப்பாளன், நான் கட்டுப்படுத்தக்கூடியவன் அப்படிங்கிற இந்த ஒரு எண்ணம் தான் பொய் அகங்காரம் அப்படின்னு பேரு. அகங்காரம் அப்படின்னு சொன்னா நான், அதாவது ஆத்மாவை குறிக்கக்கூடிய ஒரு அடையாளம் தான் அகங்காரம் அப்படிங்கிறது. அப்போ ஆத்மாவே வந்து இல்லாம போக முடியுமா அப்படின்னு கேட்டா அது கிடையாது. ஆத்மா அப்படிங்கிறது இருந்துதான் ஆகணும், அகங்காரம் அப்படிங்கிறது இருந்துதான் ஆகணும். அப்ப அதை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்றோமே, அழிக்கணும்னு சொல்றோமே அப்படின்னு சொன்னா அதை நம்ம நீக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அதை நம்ம என்ன பண்ணணும், அதை மாற்றணும். அதனாலதான் இங்க தலைப்பே வந்து என்ன, பொய் அகங்காரம் அப்படிங்கிறது தான் அதோடைய தலைப்பு. அப்போ பொய் அகங்காரம் அப்படின்னு சொன்னா உண்மையான அகங்காரம் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். அதாவது ஒரு நிழல் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த நிழலுக்கு காரணமான நிஜமான ஒரு வஸ்து, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த நிஜமான ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கிறதுனாலதான்
பொய்யான அதோடைய சாயல், அதோடைய நிழல் நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த பொய்யான அகங்காரம் அப்படின்னு சொல்லும்போது அகம் அமைதி, நான் அனுபவிக்கக்கூடியவன் அப்படின்றது நம்ம வந்து பார்த்தோம். அப்போ உண்மையான அகங்காரம் அப்படின்னா என்ன? அந்த உண்மையான அகங்காரம் அப்படிங்கிறது நான் நான் அப்படிங்கிறது எப்பயுமே இருக்கும். ஆனா அந்த நான் அனுபவிப்பாளனா இல்ல சேவகனா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ உண்மையான அகங்காரம் அப்படிங்கிறது நான் சேவகன் அப்படிங்கிறது தான் உண்மையான அகங்காரம். பொய்யான அகங்காரம் அப்படிங்கிறது நான் அனுபவிப்பாளன் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஒரு அனுபவிக்கும் தன்மை வந்து பல விதங்கள்ல வந்து இருக்கு. எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் இருக்கு, எல்லா காலத்திலையும் இருக்கு. இந்த அகங்காரம் அப்படிங்கிறது வந்து இந்த சிருஷ்டியே வந்து அழிஞ்சா கூட அழிகிறது கிடையாது. பிரம்மாவுடைய ஆயுள் காலம் முடிஞ்சா கூட இந்த ஜீவாத்மாக்குள்ள இருக்கக்கூடிய இந்த அகங்காரம் அப்படிங்கிறது அழிய போறது இல்லை. ஏன்னா அது அதோடைய சுபாவமாவே இருக்கு. அதனாலதான் இந்த ஜீவாத்மா தொடர்ந்து இந்த பௌதிக உலகத்துக்குள்ள பிறந்து இறந்து பிறந்து இறந்து சுத்திக்கிட்டே இருக்கு. நம்ம போன வகுப்புல பார்த்தா அந்த பாவத்துக்கான அந்த செயல்களுக்கு இன்னொரு ஒரு அடிப்படையான ஒரு காரணமா இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா இந்த பொய் அகங்காரம். ஸோ அந்த ஒரு பொய் அகங்காரத்தினால இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்மா இந்த விதத்துல அனுபவிக்கிறதுக்காக என்ன பண்ணுது? அது மனசு, புத்தி, புலன்கள் இது எல்லாத்தையுமே அது வந்து பயன்படுத்திக்குது. ஸோ அடிப்படையில இந்த அகங்காரம் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமா வந்து இருக்கு. அந்த அகங்காரம் ரஜோகுணத்துல இருக்கலாம், தமோ குணத்துல இருக்கலாம், சத்துவ குணத்திலையும் இருக்கலாம். இப்படி எந்த ஒரு விதத்துல அது இருந்தாலும் அது ஒரு ஜீவாத்மாவை இந்த பௌதிக உலகத்துல வந்து பந்தப்படுத்தும் அப்படிங்கிறது தான் உண்மை. சாத்வீகமான அகங்காரத்துல கூட நமக்கு சாஸ்திரங்கள்ல வந்து படிக்கும்போது பிராமணர்கள் பொதுவா வந்து சத்துவ குணத்துல வந்து இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அந்த சத்துவ குணத்துடைய அந்த கர்வத்தினாலேயே அவங்க அகங்காரத்துல இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுதுன்னு பிரபுபாதர் பல இடங்கள்ல சொல்றாரு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த சத்துவகுணம் இருக்கிறதுனால வேதம் படித்திருக்கிறோம், சாஸ்திரங்கள் தெரியும், இல்லை அப்படின்னு சொன்னா நல்ல ஒரு அறிவு கூர்மை இருக்கு. இதனால வந்து என்ன ஆகுது? ஒரு சாத்வீகமான அகங்காரம் ஒருத்தருக்குள்ள அதிகமாகுது. அப்ப அந்த அகங்காரத்தினாலேயே அவங்க வந்து பந்தப்படுறாங்க அப்படின்னு பிரபுபாதர் வந்து சொல்றாரு. ஸோ அதனால இந்த அகங்காரம் இந்த முக்குணங்களுக்குள்ள எதுல வெளிப்படுத்தப்பட்டாலும் அது ஒரு கட்டுண்ட ஜீவாத்மாவை வந்து பந்தப்படுத்துது. அதுக்கு பல உதாரணங்கள் நம்ம வந்து பார்க்கலாம். அது வந்து சாத்வீகத்துல இருக்கக்கூடிய அகங்காரங்களா இருந்தா ஒருத்தர் தன்னுடைய பாண்டித்துவத்துல ரொம்ப கர்வமா இருப்பாரு. உதாரணத்துக்கு சைத்தன்ய மகாபிரபுவோடைய அந்த லீலையில நம்ம வந்து பார்க்கலாம். கேசவ காஷ்மீரி அப்படின்னு ஒருத்தர். பல ஆச்சாரியர்களுடைய வாழ்க்கையில இது போன்ற உதாரணங்கள் நம்ம வந்து பார்க்க முடியும். அது மாதிரி ராவணன் தன்கிட்ட இருக்கக்கூடிய பலத்தினால சக்தியினால அகங்காரமா இருந்தான். அதனாலதான் வந்து அவனால வந்து ஜெயிக்க முடியாது, நமக்கு மரணம் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சா கூட அவனால வந்து ராமச்சந்திரர்கிட்ட வந்து சரணாகதி பண்ண முடியல. ஏன்னா அந்த அகங்காரம் அவன் வந்து தடுக்குது. ஸோ இன்று போய் நாளை வா அப்படின்னு ராமச்சந்திரர் சொல்லும் போதே ராவணன் வந்து இறந்துட்டான். அட்லீஸ்ட் அப்பயாவது அவன் வந்து திருந்திருக்கலாம். ஆனா அப்பவும் அவன் வந்து என்ன பண்ண முடியல, ராமருக்கு வந்து சரணாகதி பண்ண முடியல. ஏன்னா அந்த அகங்காரம் அவன் வந்து அந்த சரணாகதி பண்றதுக்கு அனுமதிக்கல. ஸோ அதனால வந்து என்னாச்சு, ராவணன் அவன் ஒருத்தனுடைய அந்த ஒரு அகங்காரத்தினால அவன் என்ன, அவனுடைய மொத்த ராட்சச குலமும் அழிஞ்சது, லங்கையுமே நாசமானது, அவனுடைய குடும்பத்தினர்கள் எல்லாருமே வந்து இறந்தாங்க, அவனுமே கடைசியில் வந்து இறந்தான். ஸோ அந்த அளவுக்கு இந்த பொய் அகங்காரம் அப்படிங்கிறது நம்மளை வந்து சர்வநாசம் நிர்மூலமாக்கக்கூடியது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படிப்பட்ட அந்த பொய் அகங்காரத்துல இருந்து ஒருத்தர் விடுபட வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம். அந்த பொய் அகங்காரத்துல இருந்து ஒருத்தர் விடுபட முடியல அப்படின்னு சொன்னா இது போன்ற ஒரு அழிவை அந்த நபர் சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத வந்து நாம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால இந்த பொய் அகங்காரம்னா என்ன,
அதுல இருந்து விடுபடுறதுக்கான ஒரு வழி என்ன அப்படிங்கிறத இங்க பிரபுபாதர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறது நாம இன்னைக்கு வந்து பார்க்கலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. படிங்க யாராவது. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. எஸ் சாரி பிரபுஜி, 2 வாரமா உங்ககிட்ட பேச முடியல, பட் லிசன் பண்ணிட்டு இருந்தோம் பிரபுஜி. கார்ல இருந்தோம், லிசன் பண்ணினோம், பட் உங்களோட பேச முடியல பிரபுஜி. யா, ஹரே கிருஷ்ணா. பொய் அகங்காரம். பிரகிருதி கிரியகமானானி குணைஹி கர்மாணி சர்வஷ அகங்கார விமூடாத்மா கர்த்தாகம் இனி மன்யதே. மொழிபெயர்ப்பு: ஜட இயற்கையின் முக்குணங்களால் அகங்காரத்தினால் பாதிக்கப்பட்டு மயங்கிய ஆத்மா பௌதிக இயற்கையால் நடைபெறும் செயல்களுக்கு தன்னையே கர்த்தா என்று எண்ணிக்கொள்கின்றன. பொருளுரை: கிருஷ்ண உணர்வில் இருப்பவன், ஜட உணர்வில் இருப்பவன் என இருவகை மனிதன் இருக்கின்றான். இவர்கள் இருவருமே ஒரே நிலையில் தான் வேலை செய்கிறார்கள். அவர்களின் வேலை ஒரே மாதிரியாக இருப்பது போலத்தான் தெரியும். ஆனால் அவர்கள் வேலை செய்யும் நிலையில் மிக அதிகமான அளவு வேறுபாடு இருக்கிறது. ஜட உணர்வில் வேலை செய்பவன் பொய் அகங்காரத்தினால் அவன்தான் எல்லா செயல்களையும் செய்கிறான் என்று திருப்தி அடைகின்றான். இந்த உடலின் எந்திரம் அனைத்தும் ஜட இயற்கையின்படி உருவாக்கப்பட்டு முழுமுதற் கடவுளின் கண்காணிப்பில் தான் அனைத்து செயல்களும் நடக்கிறது என்பது ஜட உணர்வில் இருக்கும் மனிதனுக்கு தெரியாது. இறுதியாக ஜட மனிதனுக்கு தான் முழுமையாக பகவான் கிருஷ்ணனின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறோம் என்பதை பற்றிய ஞானம் கிடையாது. கரெக்டா படிக்கிறேனா பிரபுஜி? இறுதியாக ஜட மனிதனுக்கு தான் முழுமையாக பகவான் கிருஷ்ணரின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறோம் என்பதை பற்றிய ஞானம் கிடையாது. பொய் அகங்காரத்தினால் மனிதன் சுதந்திரமாக செய்யும் செயல்கள் அனைத்தின் பாராட்டுகளையும் அவன் எடுத்துக்கொள்கிறான் என்பதே அவனுடைய முட்டாள்தனத்துக்கான அறிகுறி. முழுமுதற் கடவுளான பகவான் கிருஷ்ணனின் கட்டளைப்படி ஜட இயற்கையின் படைப்பே தனது ஸ்தூல சூக்ஷ்ம உடல். ஆதலால் அவனது உடல் மன செயல்களை எல்லாம் கிருஷ்ண உணவில் கிருஷ்ணனின் செயலுக்காக பயன்படுத்த வேண்டும் என்பது அவனுக்கு தெரியாது. அறியாமையில் இருக்கும் மனிதன் நெடுங்காலமாக புலன் இன்பத்தில் தவறாக பயன்படுத்தியதன் மூலம் முழுமுதற் கடவுளை ரிஷிகேசர் அல்லது ஜட உடலின் புலன்வது ஆசான் என்ற பிரபுஜி பிரபுஜி மனசு என்பதை அவனுக்கு அறியாமல் இருக்கும் மனிதன் நெடுங்காலமாக புலன் இன்பத்தில் தவறாக பயன்படுத்தியதன் மூலம் முழுமுதற் கடவுளை ரிஷிகேசர் அல்லது ஜட உடலின் புலன்களது ஆசான் என்ற விஷயத்தில் மறந்து அவனது பொய் அகங்காரத்தினால் மயக்கப்பட்டு அவனுக்கும் பகவான் கிருஷ்ணருக்கும் இடையே இருக்கும் நிரந்தர உறவை அவன் மறந்து விடுகிறான். ஹரே கிருஷ்ண பிரபு. தேங்க்யூ. வெரி நைஸ் ரீடிங். நன்றாக வாசித்தீர்கள். எஸ், இந்த பொய் அகங்காரம் என்ன அப்படிங்கிறதுக்கு இங்க பகவத்கீதையில இந்த ஒரு ஸ்லோகத்தையும் அதுக்கான பிரபுபாதருடைய பொருளுடையும் நம்ம வந்து பார்க்கிறோம். ஜட உலகத்துல இந்த முக்குணத்துடைய ஒரு அகங்காரம். ஸோ முதல்ல இந்த ஜட சிருஷ்டி அங்கிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா எப்படி இந்த முக்குணம் அப்படிங்கிறதும் அது எல்லா விஷயத்துலையும் கலந்துருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு எளிமையா இருக்கும். ஜட இயற்கையில் முக்குணங்களால் அகங்காரத்தினால் அப்படின்னு இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து பிரகிருதே கிரியமானானி குணைக்கர்மாணி அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான விளக்கம். ஸோ என்ன, ஜட சிருஷ்டி அப்படிங்கிறது ஆரம்பத்துல அது மொத்த ஜட சக்தியா வந்து இருக்கு. அதுக்கு நாம வந்து பிரதானம் இல்லை அப்படின்னா மகத்தத்துவம் அப்படின்னு வந்து சொல்றது. இதுதான் ஜட இயற்கை. பிரகிருதி இல்லைன்னா வந்து பிரதானம் இல்லைன்னா மகத்தத்துவம், இப்படி எல்லாமே வந்து இதுக்கு பேர் இருக்கு. ஸோ இந்த பிரதானத்துக்குள்ள எப்போ பகவான் வந்து காலத்தையும் ஜீவாத்மாவையும் அதுக்குள்ள வந்து செலுத்துறாரோ அப்போ அந்த மொத்த ஜட பிரகிருதிக்குள்ள ஆல்ரெடி வந்து இந்த அகங்காரம் அப்படிங்கிறது வந்து இருக்கு. அகங்காரம் மற்ற மொத்தமா அந்த 24 வஸ்துக்கள் அந்த ஜட பிரகிருதிக்குள்ள வந்து இருக்கு. இப்போ இது எல்லாம் உள்ள போன உடனே என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா அதுக்குள்ள வந்து ஒரு சலனம் ஏற்படுது, அஜிடேஷன். அதனால வந்து என்ன ஆகுது, இந்த அகங்காரம் வந்து வேலை பண்ண ஆரம்பிக்குது. ஸோ அந்த மொத்த மகத்தத்துவத்திலிருந்து முதல்ல வெளிவரக்கூடிய ஒரு ப்ராடக்ட் எது அப்படின்னு சொன்னா அகங்காரம். ஸோ அந்த அகங்காரத்துல இருந்து அடுத்து வெளியில வரக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொன்னா
அந்த அகங்காரமே 3 விதத்துல வந்து வெளிப்படும். அதுதான் வந்து ராஜசிக அகங்காரம், தாமசிக அகங்காரம், சாத்விக அகங்காரம் அப்படின்னு சொல்லி பேர். அப்போ சிருஷ்டியுடைய அந்த ஆரம்ப மூலக்கூறுகளுக்குள்ளேயே வந்து இந்த அகங்காரம் அப்படிங்கிறது இருக்கு. அது 3 விதமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த ஒரு 3 அகங்காரத்தினுடைய ஒரு பை ப்ராடக்ட் தான் வந்து என்னது, இந்த இந்திரியங்கள், மனசு, புத்தி எல்லாமே வந்து இந்த அகங்காரத்துல இருந்து வெளிப்படக்கூடியது தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஜீவாத்மா கம்ப்ளீட்டா இந்த முக்குணங்களுடைய அகங்காரத்தினால அது கவரப்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஸோ கம்ப்ளீட்டா நம்ம வந்து இந்த முக்குணத்துடைய அகங்காரத்தினால நம்ம கவரப்பட்டிருக்கிறதுனால, ஃபார் எக்ஸாம்பிள் தாமசிக அகங்காரத்துல இருந்து தான் இந்த என்னது இந்த இந்திரியங்கள், பஞ்ச கர்ம இந்திரியம், ஞான இந்திரியம் இதெல்லாமே வந்து இந்த தாமச அகங்காரத்துல இருந்து வருது. அது மாதிரி ராஜசீக அகங்காரத்துல இருந்து சாரி தாமசிக அகங்காரத்துல இருந்து பஞ்ச தன்மாத்திரங்களும் பஞ்ச கர்ம இந்திரியங்களும் வருது. ராஜசீக அகங்காரத்துல இருந்து ஞான இந்திரியங்கள், அப்புறமா வந்து மனசு இதெல்லாமே சிருஷ்டி ஆகுது. அதுக்கப்புறமா சாத்விக அகங்காரத்துல இருந்து புத்தி, அப்புறமா வந்து தேவர்கள், இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தேவர்கள், இவங்க எல்லாரும் வந்து சிருஷ்டி ஆகுறாங்க அப்படின்னு பாகவதத்துல நம்ம வந்து பார்க்குறோம். நீங்க ஸோ இது ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னா, ஜீவாத்மா இப்படி இதனால் உருவாக்கப்பட்ட இந்த தேகத்துக்குள்ள வந்து இருக்கு. ஏன் நம்ம வந்து இந்த அகங்காரத்தினால நம்ம பாதிக்கப்படுறோம், நம்ம மயங்குறோம் அப்படின்ற ஒரு கேள்விக்கு நமக்கு பதில் தெரியணும் இல்லையா? ஸோ அதனாலதான் இதை நான் சொன்னேன். இந்த தேகம் மொத்தமுமே வந்து இந்த அகங்காரங்கள்னாலதான் அது வந்து சிருஷ்டி ஆகியிருக்கு. அப்ப அது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்மானால என்ன பண்ண முடியல? தன்னையவே வந்து பார்க்க முடியல. அந்த ஆத்மாவை இந்த மனசு, அப்புறமா இந்த இந்திரியங்கள், இது அகங்காரம் எல்லாமே சேர்ந்து வந்து என்ன பண்ணிருக்கு, அதை வந்து கவர் பண்ணிட்டதுனால அந்த ஆத்மா தான் யாருங்கிற அந்த அடையாளத்தையும் மறந்துடுது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ லேட்டஸ்டா வந்துட்டு என்ன ஒரு டிவைஸ் வந்திருக்கு இல்லையா, நம்ம கண்ணில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கு. அது உள்ளுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு மூவி மாதிரி வந்து போய்கிட்டே இருக்கு. அதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நபர் வெளியில என்ன நடக்குது அப்படிங்கிறதே வந்து தெரியாம தான் யாருங்கிற அந்த அடையாளத்தையே மறந்துடுறாரு இல்லையா? நிஜமா அவர் வந்து மறைக்கப்படலை. அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஜஸ்ட் அந்த டிவைஸை வந்து கண்ணில் மாட்டிட்டு அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால அவர் வந்து என்ன ஆயிடுறாரு, வெளி உலகத்துல தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத மறந்துடுறாரு. அவ்வளவுதானே தவிர நிஜத்துல அவர் வந்து இருக்கிறாரு. அங்க நிஜமான ஒரு லைஃப் அப்படிங்கிறது இருக்கு. அது மாதிரி இந்த ஆத்மா இந்த 3 அகங்காரத்தினால ஆன இந்த தேகத்தினால, சூட்சும தேகம், ஸ்தூல தேகம், இந்த 2 நாளையும் இந்த ஆத்மா மறைக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த ஆத்மா என்ன பண்ணுது, நான் இந்த உடல் அப்படின்னு நினைச்சுக்குது. நான் இந்த உடல்னு நினைச்சுக்கிட்டு இந்த உடல்னால செய்யக்கூடிய அனைத்தையும் நான் தான் பண்றேன், அதுக்கு நான் தான் கருத்தா அப்படின்னு அது வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கு. நிஜத்துல அது வந்து கிடையாது. இன்னொரு ஒரு சிம்பிளான ஒரு உதாரணம் உங்களுக்கு சொன்னா எளிமையா வந்து புரியும். இது எல்லாருமே நீங்க வந்து அனுபவிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, வீட்டுல சின்ன குழந்தைங்க வந்து இருப்பாங்க. அப்பா வந்து காலையில வேலைக்கு கிளம்பி போவார். அது வந்து ஒரு பைக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த பைக்ல வந்து அப்பா போகும்போது குழந்தை என்ன பண்ணும், கொஞ்சம் பேசுறதுக்கு ஆரம்பிச்சு, சின்ன குழந்தைன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த குழந்தை அப்பா கூட நானும் வர்றேன்னு அடம் பிடிக்கும். என்னையும் நீ வந்து என்ன பண்ணணும், உன் கூட கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி குழந்தை வந்து அடம் பிடிக்கும். அப்போ அப்பா என்ன பண்ணுவாரு, அந்த குழந்தைய சமாதானப்படுத்துறதுக்காக, சரி இவன் வந்து கூட்டிட்டு போலன்னா அழுவான், அடம் பிடிப்பான் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாரு, அப்பா அந்த குழந்தைய வந்து அந்த பைக்ல முன்னாடி வந்து உட்கார வச்சுப்பாரு. உட்கார வச்சுட்டு, சரி போமா, அப்பாவோட ஆபீஸ் வரையா அப்படின்னு கேட்பாரு. சரி நீ வந்து என்ன பண்ண, அந்த குழந்தை வந்து அப்பா வந்து ஹேண்ட்பார்ல வந்து கை வச்சிருப்பாரு. குழந்தை என்ன பண்ணும், அப்பா நீ கையெடுப்பா, நீ கையெடு, நீ ஓட்டாத, நான் தான் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான், ஹேண்ட்பார்ல அவன் கை வச்சுப்பான். அப்பாவை என்ன சொல்லுவாரு, சரிப்பா அப்பா ஓட்டல நீயே ஓட்டு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாரு, அவனை ஹேண்ட்பார் பிடிக்க விடுவாரு. அந்த குழந்தையோட சின்ன கையில அந்த ஹேண்ட்பார் வந்து கம்ப்ளீட்டா பிடிக்கிறதுக்கே வந்து சக்தி இருக்காரு. ஆனால் அந்த குழந்தைக்கு வந்து
நான் இப்போ வண்டி ஓட்ட போறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு உற்சாகம், ஒரு ஆனந்தம். ம். உடனே அந்த குழந்தை வந்து என்ன பண்ணும், அந்த பட்டன் ஸ்டார்ட்டை வந்து ப்ரெஸ் பண்ணும். உடனே வந்து ஸ்டார்ட் ஆகிடும். வண்டி ஸ்டார்ட் ஆன உடனே அந்த குழந்தைக்கு பயங்கரமான ஒரு ஆனந்தம். நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி, ஓட்டுப்பா அப்படின்னு அப்பா சொல்லுவார். அப்போ அந்த குழந்தை வந்து சும்மா ஆக்சிலேட்டர் திருக்கிறதுக்கு அது வந்து ட்ரை பண்ணோம். நிஜத்தில் ஆக்சிலேட்டர் கூட கொடுக்கறதுக்கு வராது. அப்போ அப்பா என்ன பண்ணுவார், அந்த குழந்தைய கையில் அந்த ஹேண்ட்பாரில் வச்சுட்டு அந்த குழந்தைய வந்து ஓட்டுற மாதிரியான ஒரு அனுபவத்தை வந்து என்ன பண்ணுவார், அந்த குழந்தைக்கு வந்து கொடுப்பாரு. அந்த குழந்தை அப்படியே வந்துட்டு முன்னாடி உட்காந்துட்டு ஆக்சிலேட்டர் வர எடுத்துட்டு வண்டியில் போகும்போது அதுக்கு பயங்கரமான ஒரு த்ரில்லிங்கான ஒரு அனுபவம் அதுக்கு கிடைக்கும். அப்படியே ஹார்ன் அடிச்சுட்டு போறப்போ நான் வண்டி ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு பயங்கரமான ஒரு ஆனந்தம். அப்படி போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கொண்டாந்து அப்பா வந்து என்ன பண்ணுவாரு, அம்மா கிட்ட கொடுத்துட்டு ஓகேவா அப்பா போட்டா அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லி அவங்க குழந்தை வந்து டாட்டா அப்படின்னு சொல்லி குழந்தைக்கு அப்பாவுக்கு சொல்லுவாங்க. ஸோ அந்த குழந்தைக்கு வந்து பயங்கரமான ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும், நான் இன்னைக்கு வந்து வண்டி ஓட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி. நிஜத்துல அந்த குழந்தை வந்து வண்டி ஓடிச்சா இல்லை, அந்த குழந்தைக்கு ஸ்டேரிங்கை பிடிக்கிறதுக்கும் தெம்பு இல்லை, பைக்கை ஹோல்டு பண்ணுறதுக்கும் முடியாது, இன்னும் சொல்ல போனால் ஆக்சிலேட்டர் கொடுக்கறதுக்கு கூட முடியாது. எல்லாமே பண்ணது யாரு, அப்பா தான். வந்து அந்த வண்டி யாரோடது, அப்பாவோடது. அந்த வண்டியை யார் பிடிச்சி தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கா, அப்பா தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த வண்டியை ஓட்டுனது யாரு, அப்பா தான் ஓட்டுனாரு. ஆனா அந்த குழந்தை வந்து என்ன பண்ணுச்சு, அப்பாவுக்கு முன்னாடி உக்காந்துக்கிட்டு நான் வந்து வண்டி ஓட்டுறேன் அப்படின்ற ஒரு கற்பனையில ஒரு அனுபவத்தை மட்டும் அது வந்து எடுத்துக்கிச்சு. வண்டி இன்னைக்கு நான் வந்து வண்டியில உட்காந்து இப்படி போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி தான் ஒரு கட்டுண்ட ஜீவாத்மாவுடைய ஒரு நிலைமை. இந்த கட்டுண்ட ஜீவாத்மா இந்த பௌதிக உலகத்தை சிருஷ்டி பண்ணல, இந்த உடம்ப சிருஷ்டி பண்ணல. இந்த உடம்பை யாரு தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறா, பகவான் தான் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறாரு. உள்ளுக்குள்ள பரமாத்மாவா பகவான் இல்லை அப்படின்னு சொன்னா இந்த உடம்ப வந்து நம்மளாலேயே தாங்கி பிடிக்க முடியாது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆத்மா இருக்கிறதுனால உடல் இருக்கு அப்படின்னு சொல்லி. உண்மை அது இல்லை. ஆத்மாவே உடல்ல இருந்தா கூட ஆத்மானால இந்த உடம்பை தாங்கி பிடிக்கக்கூடிய சக்தி கிடையாது. எப்படி இந்த சின்ன குழந்தை வந்து அந்த பைக்கை தாங்கி பிடிக்க முடியுமா, முடியாது. ஸோ அது மாதிரி இந்த தேகத்தை கூட நமக்கு தாங்கி பிடிக்கிறதுக்கு சக்தி கிடையாது. இந்த தேகத்தை இயக்குறதுக்கும் நமக்கு வந்து சக்தி கிடையாது. எப்படி அந்த குழந்தைக்கு பைக்கை ஓட்டுறதுக்கும் சக்தி கிடையாது. இப்போ பகவான் வந்துட்டு நமக்கு இந்த தேகத்தையும் கொடுத்துருக்கிறாரு, அதை அவரே தான் இயக்கிக்கிட்டும் இருக்கிறாரு. அப்போ நமக்கு நம்ம என்னதான் பண்றோம், இந்த உடலை நாம இயக்குறோம் அப்படின்னு நம்ம வந்து கற்பனை தான் பண்ணிட்டு இருக்கிறோமே தவிர நம்மளால இந்த உடலை இயக்கக்கூட முடியாதுங்கிறதையும் நாம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆனா இந்த அகங்காரத்தினால பாதிக்கப்பட்ட அந்த ஜீவாத்மா அதை வந்து புரிஞ்சுக்கிறது இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் எல்லாரும் வந்து அப்படி அசுரர்களா இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு வந்து பகவான் இதை வந்து இயக்கிட்டு இருக்கிறாருங்கிறத அவங்களால வந்து புரிஞ்சுக்க முடியாது. ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இப்போ இந்த உடல்ல வந்து பல இந்திரியங்கள் இருக்கு. வெளிப்புறமான இந்திரியம், உள்ளுக்குள்ளேயும் பல பாகங்கள் இருக்கு. இது எல்லாமே இயங்கிட்டு இருக்கு. இந்த மொத்த உடல்ல இருக்கக்கூடிய இந்த இந்திரியங்கள் இயங்குறதுக்கு காரணமான முக்கியமான ஒரு உறுப்பு எது அப்படின்னு சொன்னா அது வந்து பிரெயின். தலைக்கு ஏன் தலை அப்படின்னு பேர் வந்துச்சு, ஏன் அதை இங்கிலீஷ்ல ஹெட் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 10 பேர் இருக்கக்கூடிய இடத்துல கேட்பாங்க, உங்களில் யாரு ஹெட்டு, யாரு லீடரு அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா என்ன, வேற யாருக்குமே ஹெட் இல்லைன்னு அர்த்தமா? எல்லாருக்குமே ஹெட் இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களில் யாரு ஹெட்டு அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம், இந்த 10 பேருக்குள்ள யாரு ஒருத்தர் தலைவராக இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி இந்த உடல்ல பல உறுப்புகள் இருக்கு. அப்படி பல உறுப்புகள் இருந்தாலும் அதுக்கு எல்லாத்துக்குமே ஹெட்டா இருக்கிறதுனால இதுக்கு வந்து ஹெட்டு அப்படின்னு பேர். ஏன்னா அதுக்குள்ளுக்குள்ள இந்த மூளை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த மூளை தான் வந்து என்ன பண்ணுது, இந்த மொத்த இந்திரியத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அதுக்கு போயிட்டு வரக்கூடிய நரம்புகள்ல ஏதாவது ஒண்ணு வந்து அஃபெக்ட் ஆனா கூட என்ன ஆகாது, அந்த ஒரு பர்டிகுலர் பார்ட் வந்து வேலை செய்யாம போயிடும். ஸோ அந்த அளவுக்கு இந்த பிரெயின் வந்து முக்கியமானது இந்த தேகத்துல. இப்போ இந்த பிரெயின் வந்து மொத்த பாடியையும் கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேவா, நம்ம சாப்பிட்றோம்,
சாப்பிடக்கூடிய உணவு எப்படி ஜீரணமாகணும், அந்த உணவுல என்னென்ன விட்டமின் இருக்கு, அதுல இருந்து எது எது என்னவா கன்வெர்ட் ஆகணும், அது வந்து சாப்பிட்டது எலும்பா எப்படி கன்வெர்ட் ஆகணும், மசில்ஸா எப்படி கன்வெர்ட் ஆகணும், பிளட்டா எப்படி கன்வெர்ட் ஆகணும், ஸ்கின்னா எப்படி கன்வெர்ட் ஆகணும், ஹேரா எப்படி கன்வெர்ட் ஆகணும், நெயிலா எப்படி கன்வெர்ட் ஆகணும், இப்படி இவ்வளவு விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாம் நமக்கு தெரிஞ்சு நடக்குதா, நம்ம சொல்லி நடக்குதா, நம்மளுடைய கான்சியஸ்ல நடக்குதா? எதுவுமே கிடையாது. இது எல்லாமே வந்து என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்கா உள்ளுக்குள்ள இந்த பிரெயின்ல இருந்து போகக்கூடிய அந்த கண்ட்ரோல்னால உள்ளுக்குள்ள ஒவ்வொரு பார்ட்லயும் அந்த வேலை வந்து தானா வந்து நடக்குது. ஓகே, சரி. இப்போ இந்த பிரெயின் உடலுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்களையும் கண்ட்ரோல் பண்ணுது, அதே சமயம் வெளியில நடக்கக்கூடிய விஷயங்களையும் வந்து என்ன பண்ணுது, அது வந்து அப்சர்வ் பண்ணுது. கண்ணுனால வந்து ஒரு ஞானத்தை எடுத்துக்கிறோம், காதுனால ஒரு ஞானத்தை எடுத்துக்கிறோம், மூக்குனால ஒரு ஞானத்தை எடுத்துக்கிறோம், நாக்குனால ஒரு ஞானத்தை எடுத்துக்கிறோம், ஸ்கின்னுனால ஒரு ஞானத்தை எடுத்துக்கிறோம். இப்படி பல விதங்கள்ல வந்து இந்த மூளை வந்து என்ன பண்ணுது, வெளியில இருந்து ஞானத்தை வந்து எடுத்துக்குது, அதன் மூலமா இந்த தேகத்தை வந்து இயக்குது. இது எல்லாமே நடக்குது. ஸோ அப்போ இந்த பிரெயினுக்கு 2 விதமான வேலை இருக்கு. ஒன்று வெளிப்புறமான ஒரு செயல், இன்னொன்று தேகத்துக்கு உள்ளுக்குள்ளேயே நடக்கக்கூடிய ஒரு செயல். ஏன் இதெல்லாம் பேசி போர் அடிக்கிறேன்னு நினைப்பீங்க, விஷயம் இருக்கு. என்னன்னா, இப்போ ஒருத்தர் வந்து புத்தி சுவாதீனம் இல்லாத நபர் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். புத்தி சுவாதீனம் இல்லாத நபர்னா என்ன, அவருடைய உடம்புல எதுவும் அங்கங்கள் வேலை செய்யாம போயிருச்சா, கை கால் வேலை செய்யாம இருக்கா, இல்ல அந்த உடலுக்குள்ள நடக்க வேண்டிய எந்த விஷயத்துலயும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா எதுவுமே கிடையாது. அவர் வந்து நல்லா சாப்பிடுவாரு, சாப்பிட்டா அவர் உடலுக்குள்ள நடக்க வேண்டிய அனைத்து வேலைகளுமே தானால நல்லாவே நடக்கும். ஆனா அவரால் என்ன பண்ண முடியாது, வெளிப்புறமான நாலேஜை வந்து கேதர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவரால் வந்து செயல்பட முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம், பிரெயின் அப்ப இல்லைன்னு அர்த்தமா, பிரெயின்ல ஏதாவது வந்து ப்ராப்ளம்னு அர்த்தமா, என்ன பிரச்சனை சொல்லுங்க பார்க்கலாம். பிரெயின்ல ப்ராப்ளம், ஆனா உடலுக்கு உள்ளுக்குள்ள நல்லா தானே வேலை பார்க்குது. ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ், அதனால வேலை செய்ய தெரியாது. ஸ்ட்ரோக் அப்படின்னு நம்ம ஒண்ணு வந்து சொல்லி சமாளிக்க வேண்டியதான். ஆனா அதுதான் கிருஷ்ணர் கீதையில என்ன சொல்றாரு, புத்தி புத்திமதாம் அஸ்மி, புத்திசாலிகளுடைய புத்தி நான் தான் அப்படின்னு சொல்றாரு. நமக்கு இந்த புத்தி வந்து இருந்தா, பிரெயின் இருந்தா எல்லாமே நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு பொதுவா விஞ்ஞானிகள் நினைக்கிறாங்க. ஆனா அந்த பிரெயின்ல இப்படி 2 விதமான வேலை இருக்கு. ஒண்ணு உடலுக்குள்ள நடக்க வேண்டிய வேலை, அது நல்லாவே நடக்குது. ஆனா வெளியில நடக்க வேண்டிய வேலை மட்டும் நடக்க முடியாம போச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், அப்போ அந்த ஒரு செயலை நடக்க விடாம யார் தடுக்கிறா, என்னுடைய தேகம். அதுக்குள்ள நான் இருக்கிறேன் ஆத்மாவா. அப்ப ஏன் என்னால அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா, அதுக்கான சக்தி நிஜமா நம்ம கிட்ட இல்ல அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன, நம்மளுடைய தேகத்துடைய கண்ட்ரோல் நம்ம கிட்ட கிடையாதுன்னு அர்த்தம். எப்படி வீட்டுக்குள்ள வந்து லைட் போட்டுக்கலாம், அதே சமயத்துல வீட்டு வாசல்ல வெளியிலேயே நமக்கு வந்து லைட் இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம், வெளியில லைட்டு தேவைப்பட்டா போட்டுக்கலாம், தேவையில்லைன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அது மாதிரி பகவான் வந்து என்ன பண்றாரு, இந்த தேகத்துக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரெயினுக்கு 2 விதமான சென்சார் இருக்கு. ஒண்ணு வந்து தேகத்தை விட்டு வெளியில நடக்கக்கூடிய ஒரு வேலை, இன்னொன்னு தேகத்துக்கு உள்ளுக்குள்ள நடக்க வேண்டிய வேலை. பகவான் நினைச்சா என்ன பண்ணலாம், 2யும் ஆஃப் பண்ணாலும் பண்ணலாம், இல்ல 1 ஆஃப் பண்ணனாலும் பண்ணலாம். அந்த சக்தி பகவான் கிட்ட இருக்கு. அதனால பகவான் வந்து என்ன பண்றாரு, அதனால இந்த தேகத்தை வச்சு செயல்படுறது உண்மையிலேயே நாம கிடையாது, அந்த கண்ட்ரோலும் பகவான் கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த உதாரணத்தை நான் வந்து சொன்னேன். ஸோ ஓகே, இப்போ இது வந்து ஒரு கிளியரா நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம், எப்படி இந்த தேகம் எப்படி அகங்காரத்தினால ஆனது, அதனால இந்த ஆத்மா அதனால கவரப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா இந்த ஆத்மானால இந்த தேகத்தை கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது, செயல்படுத்த முடியாது. அதுக்கு இந்த உதாரணங்கள்லாம் நம்ம வந்து பார்த்தோம். இதெல்லாம் ஓகே. இப்போ இந்த தேகத்தினால செய்யக்கூடிய இந்த செயல்களை நாம தான் செய்தோம் அப்படின்னு நம்ம வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கோம்.
அது வந்து இல்லை அப்படிங்கிறதுக்கு இந்த உதாரணங்கள் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இப்போ 2 விதமான மனிதர்கள் பிரபுபாதர் வந்து இங்கே சொல்றாரு. ஒருத்தவங்க வந்து இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நபர்கள், பக்தர்கள். அவங்க வந்து எதையுமே நாம வந்து பண்றது இல்லை, எல்லாமே பகவான் நடத்துறாரு அப்படிங்கிறத வந்து புரிந்து கொண்ட ஒரு நபர்கள். இன்னொரு நபர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாம எல்லாமே நான் தான் பண்றேன்னு நினைச்சு செய்யக்கூடிய ஒரு நபர்கள். இந்த மாதிரி 2 விதமான நபர்கள் வந்து இருக்காங்க. 2 பேருடைய செயல்களும் பார்க்கறதுக்கு ஒன்னே போலதான் இருக்கலாம். அவங்களும் வேலை பண்ணலாம், இவங்களும் வேலை பண்ணலாம். அவங்களும் பணம் சம்பாதிக்கலாம், இவங்களும் பணம் சம்பாதிக்கலாம். அவங்களுக்கும் திருமணம் ஆயிருக்கும், இவங்களுக்கும் திருமணம் ஆயிருக்கும். அவங்களுக்கும் குழந்தைகள் இருக்கும், இவங்களுக்கும் குழந்தைகள் இருக்கலாம். இப்படி எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தா கூட செயல்கள்ல வேறுபாடு இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. இது எப்படி வந்து புரிஞ்சுக்க முடியும்? 2 பேருமே ஒரே விதமா தான் செயல்படுறாங்க. ஆனா அந்த செயலுக்குள்ள அந்த தன்மை மாறுபடுது அப்படிங்கிறத நாம என்னன்னு சொல்லி வந்து புரிய வைக்கிறது, இல்ல நாம எப்படி அதை வந்து எடுத்துக்கிறது அப்படின்னு சொன்னா, பிரபுபாதர் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன உதாரணம் தான். ஒரு தனிப்பட்ட நபர் தன்னுடைய நலனுக்காக ஒருத்தரை வந்து தாக்குனாரு அப்படின்னு சொன்னா அது வந்து கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ். அதே இது ஒரு நபர் நாட்டுக்காக ஒருத்தரை வந்து தாக்குனாரு அப்படின்னு சொன்னா அது வந்து தேசத்துக்கான ஒரு தேச பாதுகாப்புக்காக செய்த ஒரு செயல். அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணும்? அந்த நபரை வந்து பாராட்டும் இல்லையா? இப்போ வெளிப்புறமா பார்க்கறதுக்கு செயல் ரெண்டுமே ஒண்ணா இருந்தா கூட அதுக்கான காரணம் அப்படிங்கிறது மாறுபடும். அதுக்கான அந்த விளைவும் மாறுபடும். அதே மாதிரி யார் ஒருத்தர் ஒரு செயலை நான் தான் செய்றேன், அந்த செயல் மூலமா நான் அனுபவிக்கணும் அப்படின்னு வந்து நினைச்சு வந்து செயல்படுறாரோ, அப்போ அந்த எண்ணத்தினால வந்து என்ன ஆகுது? பகவான் இந்த சிருஷ்டி வந்து பண்ணியிருக்கிறாரு. இந்த சிருஷ்டி எதுக்காக பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா அவரை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பண்ணியிருக்கிறாரு, அவரை உணரணுங்கிறதுக்காக பண்ணியிருக்கிறாரு. ஆனா இந்த கட்டுண்ட ஜீவாத்மா அதுக்கு அந்த தேகத்தையோ இந்த சிருஷ்டியையோ வந்து பயன்படுத்தாம தன்னுடைய இன்பத்துக்காக அதை பயன்படுத்தும் போது என்ன ஆகுது? அது வந்து ஒரு குற்றச்செயலா அது வந்து மாறுது. ஆனா அதே இது பக்தர்கள் இந்த சிருஷ்டி நான் பண்ணல, இந்த தேகத்தை கூட நான் சிருஷ்டி பண்ணல, இந்த தேகத்தை பகவான் எனக்கு வந்து கிஃப்டா கொடுத்துருக்கிறாரு. அப்ப நான் என்ன பண்ணணும்? இதையெல்லாம் நான் வந்து பகவானுடைய சேவையில ஈடுபடுத்தணும் அப்படிங்கிறத அந்த பக்தர் வந்து தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாரு? அதை எல்லாத்தையும் பகவானோட சேவையில வந்து ஈடுபடுத்துறதுக்கு அவர் முயற்சி பண்றாரு. ஸோ அப்படி அதை பகவானுடைய சேவையில ஈடுபடுத்தும் போது அவர் அந்த செயல்களுடைய விளைவுகள்ல இருந்து அவர் வந்து தப்பிக்கிறார். அவருக்கு அது வந்து ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டிஸா அது வந்து ஆகுறது இல்லை. இதை வந்து நாம புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்தூல உடலா இருக்கலாம், இல்லைன்னா வந்து சூட்சும உடலா இருக்கலாம். இந்த ரெண்டுமே நாம வந்து சிருஷ்டி பண்ணல, அதை பகவான் சிருஷ்டி பண்ணி கொடுத்துருக்கிறாரு. நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அதை நாம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுடைய இன்பத்துக்காகன்னு. அதை நாம என்ன பண்ணணும்? அதை பகவானுடைய இன்பத்துக்காக அப்படின்னு சொல்லி நாம பயன்படுத்தணும். ஆனா வெளிப்புறமா பார்க்கறதுக்கு இது அவருடைய கண்ட்ரோல்ல இல்லாத மாதிரி தெரியலாம். எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி வந்து தெரியும். கிளாசிக்கலான ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொன்னா பொம்மலாட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பப்பட் ஷோ. அது ஸ்கிரீனுக்கு பின்னாடி ஒருத்தர் இருந்து என்ன பண்றாரு? கயிறுகள் அந்த பொம்மை மேல வந்து கட்டி அதை வந்து தன்னுடைய இஷ்டப்படி வந்து ஆட வைக்கிறார். முன்னாடி இருக்கிறவங்களுக்கு அந்த நபர் தெரிய மாட்டார், அந்த பொம்மை தான் வந்து ஆடுற மாதிரி தெரியும். இப்போ உங்களுக்கு ரீசெண்டான ஒரு இது எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா பிரபுபாத் அதுவும் வந்து சொல்லியிருக்கிறாரு. வானத்துல வந்து நிறைய சேட்டிலைட் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த சேட்டிலைட் எல்லாம் இங்க பூமியில உட்காந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? ஒரு கண்ட்ரோல் ரூம் வச்சுட்டு எல்லாரும் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சயின்டிஸ்ட். அந்த சேட்டிலைட்டை இவங்க எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க அப்படிங்கிறத நமக்கு கண்ணுனால வந்து பார்க்க முடியுமா? தெரியுமா? நம்மளால உணர முடியுமா? இல்லை. ஆனா அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கிறது நமக்கு வந்து தெரியுது. அது மாதிரி பகவான் வந்து என்ன பண்றாரு? அப்படி ஒரு கண்ட்ரோல் ரூம் வச்சுட்டு அங்க அவர் தன்னுடைய சேவகர்கள் இந்த தேவர்கள் எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? நம்மளுடைய இந்த தேகம் முழுவதையுமே அவர் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறார்.
நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கமும் ஒவ்வொரு தேவர்களால வந்து கட்டுப்படுத்தப்படுது. அந்த தேவர்களுடைய அனுமதி இருந்தால் தான் வந்து என்ன ஆகும், அந்த அங்கம் நமக்கு வந்து வேலை செய்யும். உதாரணத்துக்கு கண்ணு நல்லா தெரியணுமா, அதுக்கு சூரியன் வந்து தேவை. காது நல்லா கேட்கணுமா, அதுக்கு வருணனுடைய கருணை தேவை. நாக்கு நல்லா வந்து வேலை செய்யணுமா, அதுக்கு அக்னியோடைய கருணை தேவை. இப்படி நம்மளுடைய தேகத்துல ஒவ்வொரு அங்கமும் ஒவ்வொரு தேவர்கள்னால வந்து கட்டுப்படுத்தப்படுது. அதுக்கு நமக்கு வெளிப்புறமா பார்க்கறதுக்கு நமக்கு தெரியாது. ஆனா அதுதான் வந்து நிஜம். ஸோ இப்படி பகவான் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த ஒரு சிருஷ்டியை கொடுத்து அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு எல்லா தேவர்களையும் கொடுத்து அவர் அதை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அதை நமக்கு புரிந்துக்கக்கூடிய ஒரு தன்மை இல்லாததுனால நாம் என்ன நினைக்கிறோம், நாமளே பண்றோம்னு நினைக்கிறோம். எப்படி அந்த குழந்தை நான் தான் வந்து வண்டி ஓட்டுறேன்னு நினைச்சிச்சோ அது மாதிரி நாம வந்து நினைச்சிட்டு இருக்கிறோம். ஓகே, இதை உணர்ந்திருக்கக்கூடிய பக்தர்கள் வந்து எல்லாமே பகவான் கொடுத்துருக்கிறதுனால அது எல்லாத்தையும் திரும்ப பகவானுடைய சேவையில அவங்க வந்து அதை ஈடுபடுத்துறதுனால அவங்களுக்கு அதோடைய விளைவு வர்றது இல்லை. அவங்க வந்து அந்த பொய் அகங்காரத்துல இருந்து விடுபட்டு என்ன நினைக்கிறாங்க, நான் பகவானுடைய சேவகன் அப்படின்ற அந்த ஒரு உண்மையான அந்த அகங்காரத்துக்கு அவங்க வந்து வர்றாங்க. அதனால 2 பேருடைய செயல்கள் ஒரே மாதிரி இருந்தாலும் ஒருத்தர் நான் பகவானுடைய சேவகன்கிற அந்த மனநிலையில வந்து உலக காரியங்கள்ல ஈடுபடுறாரு. இன்னொருத்தர் நான் வந்து அனுபவிப்பாளன் அப்படிங்கிற அந்த உணர்வுல வந்து அவர் செயல்படுறாரு. இதுதான் இந்த பொய் அகங்காரத்தினால நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, படிங்க. படிங்க ஏதாவது. பிரபுஜி யாரும் படிக்கலாம், நான் படிக்கிறேன் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. தத்வவித்து மகாபாஷோ குணகர்ம விபோ யோகோ குணாகுணேஷு வர்த்தந்த இதி மத்வான சஜ்ஜதே. மொழிபெயர்ப்பு: பலம் பொருந்திய புயங்களை உடையோனே, பக்தியில் செயல்படுதல் மற்றும் பலனை நோக்கி செயல்படுதல் இவற்றின் வேறுபாட்டை நன்கு அறிந்திருப்பதால் பூர்ண உண்மையின் ஞானமுடையவன் புலன்களிலும் புலன் நுகர்ச்சியிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதில்லை. பொருளுரை: முழுமையான உண்மையை அறிந்த ஒருவன் ஜட தொடர்பில் இருக்கும் தன்னுடைய அலங்கோலமான நிலையை நம்புவான். அவன் முழுமுதற் கடவுளான பகவான் கிருஷ்ணரின் ஒரு சிறு அங்கம் என்றும் ஜட படைப்புகளில் அவனுடைய பங்கு இருக்கக்கூடாது என்றும் அவன் அறிவான். நிச்சயமான அறிவுமயமான ஆனந்தமான நிலையில் இருக்கும் முழுமுதற் கடவுளின் ஒரு அங்கம் என்னும் தன்னுடைய உண்மையை தனித்துவத்தை அவன் அறிகிறான் மற்றும் அவன் ஏதோ ஒரு வகையில் ஜட வாழ்வில் சிக்கியுள்ளான் என்பதை உணர்கிறான். இந்த புனிதமான நிலையில் இயற்கையில் தன்னுடைய செயல்களை அவன் முழுமுதற் கடவுளான பகவான் கிருஷ்ணரின் சேவையில் பயன்படுத்துவதில் திசை திருப்ப எண்ண வேண்டும். ஆகையால் அவன் கிருஷ்ண உணர்வு செயல்களில் தானாகவே தன்னை ஈடுபடுத்துகிறான் மற்றும் சூழ்நிலை சார்ந்த நிரந்தரமற்ற ஜட புல செயல்களுக்கு தொடர்பற்றவனாக இயற்கையாகவே மாறுகிறான். அவனுடைய ஜடவாழ்வின் நிலைகள் அனைத்தும் பகவானின் கட்டுப்பாட்டின் கீழ்தான் இருக்கிறது என்பது அவனுக்கு தெரியும். அதனை தொடர்ந்து அவனுக்கு ஜட செயல்களால் தொந்தரவு வராத போது அதை அவன் பகவானின் கருணை என்று எண்ணுகிறான். ஸ்ரீமத் பாகவதத்தின் படி ஒருவன் முழுமையான உண்மையை 3 வெவ்வேறு நிலையில் இருக்கும், அதாவது பிரம்மன், பரமாத்மா, பகவானான முழுமுதற் கடவுள் பற்றியும் பகவானுடன் இருக்கும் உறவில் தன்னுடைய உண்மையான நிலையை பற்றியும் அறிவதால் அவன் தத்துவவித் என்று அழைக்கப்படுகிறான். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுஜி. தேங்க்யூ. எஸ், ஓகே. தத்துவவித்து மகாபாகோ. மகாபாகோ அப்படின்னு சொன்னா ஸ்ட்ராங்கான ஷோல்டர்ஸ், புயங்களை உடையவனே அப்படின்னு அர்த்தம். ஏன் கிருஷ்ணர் வந்து இந்த இடத்துல தத்துவவித்து மகாபாகம், தத்துவங்களை நல்லா அறிந்திருக்கிறவனுக்கும் மகாபாகம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாடி இருக்கிறவனுக்கும் என்ன சம்பந்தம்? ரெண்டுக்கும் என்ன கனெக்ஷன்? ரெண்டுக்குமே வந்து கான்ட்ரடிக்ஷனான ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஒருத்தர் நல்லா வந்து ஸ்ட்ராங்கான ஒரு புத்திசாலி, நல்லா தேகம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்லலாம், பாடி பில்டர், நல்லா ஒரு பெரிய பாடி பில்டர் புத்திசாலி அப்படின்னு நம்ம யாரையாவது சொல்லுவோமா? அப்படி சொல்ல மாட்டோம். ஒன்றும் நல்லா புத்திசாலியாக இருப்பாங்க, இல்லைன்னா நல்லா வந்து ஒரு பலசாலியாக இருப்பாங்க. ஆனால் இங்கே கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனை இந்த ரெண்டுமே சேர்ந்து வந்து சொல்றாரு. அதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, தேகம் மட்டும் வந்து நல்லா
ஸ்ட்ராங்கா இருக்கிறது பிரயோஜனம் இல்லை. தத்துவ வித்து இந்த மாதிரி தத்துவங்களுக்குள்ள அந்த அறிவும் ஞானமும் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனை சொல்றாரு. ஸோ இது அர்ஜுனனை மட்டும் இல்லை, நம்ம எல்லாரையுமே தான் சொல்றாரு. ஏன்னா இன்றைய நாகரிகத்துல வந்து உடலை நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கிறவங்கள வந்து ரொம்ப நல்லவங்க, அவங்க வந்து ரொம்ப பஞ்சுவலானவங்க இல்லை அப்படின்னு சொன்னா, அந்த தேகத்தை நல்லா ஆரோக்கியமா மெயின்டைன் பண்றவங்கள வந்து பாராட்டுறது வந்து இன்னைக்கு ரொம்ப அதிகமாயிருச்சு. நோ ப்ராப்ளம், தேகத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா அந்த தேக ஆரோக்கியமே வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு சோசியல் ஆக்டிவிட்டிஸ் ரேஞ்சுக்கு வந்து பேசுற மாதிரியான ஒரு நிலைமை வந்து மாறிடுச்சு. நான் கூட வந்து முன்னாடி சின்ன வயசுல எனக்கு ஒரு 16 அந்த ஏஜ்லலாம் இருக்கிறப்போ தினமும் வந்து நான் என்ன பண்ணுவேன், காலையில் 5 o'clockலாம் நான் வந்துட்டு யோகா பண்ணுவேன். ஒரு 2 hours யோகா பண்ணுவேன். அப்புறமா ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய படிப்பு முடிச்சுட்டு நான் வந்து அப்படியே ஜிம்முக்கு போயிட்டு ஒரு 2 hours வந்து எக்ஸசைஸ் பண்ணுவேன். அப்போது அது வந்து பார்க்கக்கூடிய மற்ற பெரியவங்கெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. பையன் வந்து ரொம்ப என்ன சொல்லலாம், ஷார்ப்பானவன், இல்லைன்னா நல்லா ஒரு தேகத்தை நல்லா பார்க்கக்கூடிய ஒரு பையன் அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அதை ரொம்ப பெருமையா வந்து சொல்லுவாங்க. அது எனக்கு புரியல. அதை வந்து ஒரு பெருமையா பேசுற அளவுக்கு அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு அது அப்பவும் புரியல, இப்பவும் புரியல. அந்த மாதிரி தேகத்தை நல்லா பார்த்துக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுது. ஆனா அது மட்டுமே வந்து போதாது. அதுதான் இங்க கிருஷ்ணர் வந்து சொல்ல வர்றாரு, தத்துவ வித்து. நம்ம ஒரு செயலை எதனால செய்யறோம், எப்படி செய்யறோம் அப்படிங்கிறத ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணாதான் உண்மையிலேயே அவர் வந்து இன்டெலிஜென்ட், அவர் வாழ்க்கையை வந்து சரியா நடத்துறாரு அப்படின்னு அர்த்தம். தேகத்தை மட்டுமே நல்லா பார்த்துக்கிட்டாரு, ஆனா அவருக்கு எந்த ஒரு செயலை ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோம், அதோடைய விளைவு என்ன, இது எதையுமே தெரியாம அவர் பண்ணாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு சமுதாயத்துல எந்த மாதிரியான ஒரு மதிப்பு இருக்கும்? அவரை வந்து ஒரு முட்டாள், மூர்க்கன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே இது ஒருத்தருக்கு தேக பலம் இல்லாட்டினா கூட காரியங்களை நல்லா வந்து ஆராய்ந்து செய்யக்கூடிய தன்மை இருந்தது அப்படின்னு சொன்னா அவரை எல்லாருமே வந்து பாராட்ட தான் செய்வாங்க, இல்லையா? ஸோ அதுதான் கிருஷ்ணர் பக்தர்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்கிறார். பக்தர்கள் வந்து வெறுமனையே உடல் ஆரோக்கியத்தை வந்து பாதுகாக்கிறதுல மட்டுமே வந்து குறிக்கோளா இல்லாம என்ன பண்ணணும், இந்த பௌதிக உலகத்துடைய தன்மை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு அதுல நான் செயல்படக்கூடிய அந்த செயல்கள்னால எனக்கு எப்படிப்பட்ட ஒரு விளைவு ஏற்படுது அப்படிங்கிறதையும் வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த நபர் என்ன பண்ணணும், அதற்கு தகுந்தாற் போல வந்து செயல்படுறதுக்கு அவர் புத்திசாலியா இருக்கணும் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து எதிர்பார்க்கிறார். அதனாலதான் கிருஷ்ணர் இங்க தத்துவவித்து மகாபாகோ அப்படின்னு வந்து அர்ஜுனனை வந்து சொல்றதன் மூலமா நம்ம எல்லாரையுமே வந்து சொல்றாரு. ஸோ அதனால ஒரு அறிவாளி வந்து ஒரு செயலை செய்யறதுனால எனக்கு என்ன மாதிரியான பலன் வருது, நான் என்ன செயல் செஞ்சா நான் இந்த மாதிரியான பலன்களுடைய ஒரு பாதிப்புல இருந்து நான் தப்பிக்க முடியும், இதை ஒருத்தன் வந்து புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் வந்து என்ன செய்ய முடியும், இந்த குணங்கள் அப்படிங்கிற இந்த ஒரு நெட், ஒரு வலை, அதோடைய சிக்கல்ல நம்ம வந்து மாட்டிக்காம நம்மளால என்ன பண்ண முடியும், நம்மளால வந்து தப்பிக்க முடியும். நம்ம எல்லாருக்கும் வந்து சிலந்தி அப்படிங்கிறது தெரியும், ஸ்பைடர். அது என்ன பண்ணும், அது வந்து ஒரு வெப், ஒரு வலையை வந்து கிரியேட் பண்ணும். அது உள்ளுக்குள்ள சின்ன சின்ன பூச்சிகள் வந்து விழுந்துச்சுன்னா என்ன ஆகும், அதுல இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி கையை கால் அசைச்சு மேலும் வந்து என்ன பண்ணிக்கும், அதுக்குள்ள நல்லா வந்து சிக்கிக்கும். ஆனா இந்த ஸ்பைடர் வந்து என்ன ஆகாது, அது மேலதான் நடந்து வரும், ஆனா அந்த ஸ்பைடர் அது வந்து மாட்டிக்காது, வந்து என்ன பண்ணும், அந்த சாப்பாடை அது வந்து சாப்பிட்டுக்கும். அது மாதிரி ஒருத்தர் வந்து என்ன பண்ணணும், இந்த செயல்களுடைய ஒரு விளைவு எப்படி செயல்படுது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு அவர் செயல்பட்டு தான் ஆகணும், செயல்படாம இருக்க முடியாது. கிருஷ்ணரே வந்து கீதையில வந்து சொல்றாரு, செயல்படாம இருக்கக்கூடிய ஒருத்தனால தன்னுடைய தேகத்தையே வந்து காப்பாத்திக்க முடியாது அப்படின்னு வந்து கிருஷ்ணர் வந்து கீதையில வந்து சொல்றாரு. அப்ப நம்ம வந்து செயல்பட்டு தான் ஆக வேண்டியிருக்கு அப்படிங்கிறத ஒருத்தன் வந்து ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா அதே நேரத்துல அந்த செயல் என்னை வந்து பந்தப்படுத்துதா இல்ல என்னைய வந்து
விடுவிக்குதா அப்படிங்கிறத ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்கணும். அந்த ஒரு அறிவு இருந்தா மட்டும்தான் ஒருத்தர்னால என்ன பண்ண முடியும், இந்த செயல் விளைவுகள்ல இருந்து அவர்னால வந்து தப்பிக்க முடியும். நான் வந்து இந்த பௌதிக சிருஷ்டி எதையுமே நான் வந்து பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல இதை நான் வந்து அனுபவிக்கிறது மட்டும் எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிறத ஒருத்தர் யோசிச்சாரு அப்படின்னாலே இந்த பலவிதமான செயல் விளைவுகள்ல இருந்து ஒருத்தர்னால வந்து என்ன பண்ண முடியும், தப்பிக்க முடியும். அதுதான் ஈஷோ உபனிஷத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஈஷாவாசியம் இதம் சர்வம் எத்கிஞ்ச ஜெகத்யாம் ஜெகத் தேன தக்கேன புஞ்சிதா மாகுருத கஸ்ய ஸ்வித்தனம் அப்படின்னு சொல்லி ஈஷோ உபனிஷத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கஸ்ய ஸ்வித்தனம், யாருடைய தனம், சொத்து, இது யாருடைய சொத்து அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. ஈசாவாசியம், ஈஷா அப்படின்னா பகவான், பகவானுடைய ஒரு சொத்து இது. அந்த பகவான் வந்து இத நம்ம அனுபவிக்கணுங்கிறதுக்காக தானே கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். எஸ், நம்ம அனுபவிக்கணும் தான் கொடுத்தாரு, இல்லைன்னு கிடையாது. ஆனா அந்த அனுபவிக்கணுங்கிற அந்த எண்ணத்துல நாம அவரையே மறக்கணும்னு சொல்லலையே. நம்மளுடைய பேரண்ட்ஸ் நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க வேலை பண்றாங்க, நம்ம நல்லா சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்கு தான் அவங்க சம்பாதிக்கிறாங்க, அதுக்காக தான் நமக்கு சொத்து சேர்த்து வைக்கிறாங்க. ஆனா அந்த சொத்தையெல்லாம் நான் எடுத்துட்டு என்னோட அப்பா அம்மாவை நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறமா நான் கேட்டேன், அவங்க நான் நல்லா இருக்கணும், நான் அனுபவிக்கணுங்கிறதுக்காக தானே வந்து சம்பாரிச்சு வந்து சேர்த்து வச்சாங்க, இப்போ நான் அனுபவிக்கிறேன், இதுல எதுக்கு அவங்க வந்து என்னை கொஸ்டின் பண்றாங்க அப்படின்னு கேட்டா அது எந்த அளவுக்கு வந்து ஏற்றுக்கிட முடியாது இல்லையா? அப்பா அம்மா கஷ்டப்பட்டாங்க, அவங்க நமக்காக தான் சேர்த்தாங்க, ஆனா அதுக்காக அவங்கள மறந்துட்டு நாம அனுபவிக்கணும்னு வந்து எங்கேயுமே சொல்லலையே. அது நியாயமும் இல்லையே. யார் நமக்காக கஷ்டப்பட்டாங்களோ அவங்கள மறந்துட்டு நம்ம அனுபவிக்கிறது நியாயம் இல்லையே. அதை தான் பகவானும் சொல்றாரு. நான் உனக்காக தான் உனக்காக தான் சிருஷ்டி பண்ணியிருக்கிறேன், நீ என்ஜாய் பண்ணு, வேணான்னு சொல்லலை. ஆனா நீ என்ன பண்ணு, என்னை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு நீ வந்து என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து கேட்கிறாரு. வேற ஒன்றும் கிருஷ்ணர் நம்ம கிட்ட வந்து கேட்கல. நம்ம என்ஜாய் பண்றதுல வந்து ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் அதை கிருஷ்ணரோட தொடர்பு வச்சுட்டு நம்ம அதை வந்து என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நமக்கு எந்த விதமான ஒரு கர்ம வினையும் நமக்கு வந்து வரப்போறது இல்லை. ஏன்னா நம்ம அவருடைய ஒரு அங்கமா இருக்கிறதுனால நம்ம நித்தியமான ஒரு ஆனந்தமான ஒரு வஸ்து. அது பகவானும் நித்தியமான ஆனந்தமயமானவர், அவருடைய ஒரு அங்கம் அப்படிங்கிறதுனால நமக்குள்ளேயும் அந்த சுபாவம் இருக்கு, ஆனந்தமா இருக்கக்கூடிய அந்த சுபாவம் இருக்கு. ஆனா அது நாம தனிப்பட்ட முறையில நம்ம இந்த ஜட உலகை சார்ந்து இந்த ஜட புலன்கள் மூலமா நம்ம வந்து அனுபவிக்கணும்னு நினைக்கும் போது நாம வந்து என்ன ஆகிறோம், நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கு நாம அதோடைய விளைவுகளை அனுபவிக்கிறதுக்கான ஒரு கட்டாயத்துக்குள்ள நம்ம வந்து தள்ளப்படுறோம். ஆனா அதே நேரத்துல பகவான் எனக்கு இதை வந்து கொடுத்துருக்கிறாரு, நான் பகவானுக்கு நன்றி உள்ளவனா இருக்கணும், பகவானுக்கு நான் வந்து சேவை பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை பகவானுடைய சேவையில ஈடுபடுத்தி பகவானுக்கு அர்ப்பணிச்சுட்டு யார் அதை ஒருத்தன் வந்து எடுத்துக்கிறானோ, யார் ஒருத்தன் இது பகவானுடைய கருணை அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அதை அவன் எடுத்துக்கிறானோ அவனுக்கு எந்த விதமான கர்ம வினைகளும் வர்றது இல்லை. ஸோ அதனால இந்த சிருஷ்டியை யார் பண்ணாரு அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க சொல்ல வராங்க. அதை ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு விதத்துல வந்து தெரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்க. ஒரு சிலர் ஜட இயற்கை தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் சிலர் பிரம்மம், அதாவது பிரம்ம ஜோதி தான் எல்லாத்துக்கும் காரணம்னு நினைக்கிறாங்க. இன்னொரு சிலர் பரமாத்மா தான் எல்லாத்துக்கும் காரணம்னு நினைக்கிறாங்க. இன்னும் சிலர் பகவான் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படி இந்த சிருஷ்டிக்கான காரணத்தை ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதத்துல வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க. ஆனா இதுல இறுதி உண்மையா இருக்கிறது எது, யாரு அப்படின்னு கேட்டா அது வந்து பகவான் கிருஷ்ணர். பகவான் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைமை தான் பூர்ணமான ஒரு நிலைமை. அந்த பூர்ணமான நிலையை ஒருத்தர் உணர்ந்து கொள்றதுனால என்ன நன்மை,
ஏன்னா அந்த பூர்ணமான நிலையில இருக்கக்கூடிய அந்த பகவான் தான் இந்த மொத்தத்தையும் வந்து சிருஷ்டி பண்ணியிருக்கிறாரு. அதனால இது அவருடைய சொத்து. இதை நான் அனுபவிக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? அவர்கிட்ட வந்து பெர்மிஷன் வாங்கிக்கணும். நான் அவருக்கு அர்ப்பணிக்கணும். அப்புறமா நான் வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வுக்கு, அந்த தளத்துக்கு ஒருத்தர் வந்து வருவார். இல்லை அப்படின்னு சொன்னா, இந்த சிருஷ்டிக்கு யாருமே காரணகர்த்தா இல்லையே, நான் யாரையுமே இங்க பார்க்கலையே, என் கண்ணுக்கு யாருமே தெரியலையே, அதனால இதை நானே வந்து அனுபவிச்சுக்கலாமே அப்படின்னு ஒருத்தர் ஆஹ் அறியாமையினால நினைச்சாரு அப்படின்னு சொன்னா, அந்த நபர் வந்து அந்த கர்ம வினையினால அவர் வந்து பாதிக்கப்படுறார். ஏன்னா இங்க சிருஷ்டி செய்ய முடியாத, அதாவது ஒரு சிருஷ்டிகர்த்தா இல்லாத ஒரு வஸ்து இந்த பௌதிக உலகத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்துல யாரோ ஒருத்தர் வந்து சிருஷ்டி பண்ணி வச்சிருக்கிற இந்த உலகத்துக்குள்ள வந்து நான் பார்க்கல, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றதுல எந்த விதமான ஒரு நியாயமும் இல்லை. ஒரு வஸ்து இருக்கு அப்படின்னாலே அந்த வஸ்துக்குரிய ஒரு உரிமையான ஒரு நபர் இருப்பாரு. நாம என்ன பண்ணணும்? அந்த நபர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம முயற்சி பண்ணணுமே தவிர, என் கண்ணுக்கு தெரியல அப்படிங்கிறதுக்காக அந்த நபரை நான் வந்து இல்லைன்னு சொல்றதுக்கோ நிராகரிக்கிறதுக்கோ எனக்கு உரிமை கிடையாது. அப்படிதான் வந்து விஞ்ஞானிகள்லாம் என்ன பண்றாங்க? அவங்க கண்ணுக்கு தெரியல அப்படிங்கிறதுனாலயே இந்த சிருஷ்டிகர்த்தாவை வந்து நிராகரிச்சு அவங்க வந்து அனுபவிக்கிறது தான் இந்த வாழ்க்கையுடைய தத்துவம் அப்படின்னு நினைச்சிட்டு பலவிதமான பாவ காரியங்கள்ல வந்து ஈடுபடுறாங்க. அதோடைய விளைவை அவங்க வந்து அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. ஆனா ஒரு பக்தன் இது பகவானுடைய ஒரு சிருஷ்டி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டதுனால அந்த பக்தன் வந்து தான் அனுபவிக்கணும்னு நினைக்காம அவன் என்ன பண்றான்? அந்த பகவானுடைய சேவையில வந்து ஈடுபடுத்தி அந்த பகவானுக்கு அர்ப்பணிச்சு அவருடைய பிரசாதமா அவன் எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கிறான். அதனால அவன் எந்த விதமான கர்ம வினைகள்ல இருந்தும் அவன் வந்து பாதிக்கப்படுறது இல்லை. ஓகே. இரண்டு வகையான உடல்கள் யாவை? ஜட உடல், சூஷ்ம உடல். யா, வெரி குட். சூக்ஷ்ம தேகம், ஸ்தூல தேகம். எஸ், குட். பொய் அகங்காரத்தில் இருக்கும் மனிதன் தன்னை என்னவென்று நினைக்கிறான்? நான் தான் இந்த உடல் நினைச்சுக்கிட்டு தான் தான் அனுபவிப்பாளன்னு நினைக்கிறான் பிரபு. அதனால வரும் விளைவுகளும் அவனையே வந்து சேருது. வெரி குட், வெரி குட், குட். பொய் அகங்காரத்தில் இல்லாத ஒரு மனிதன் தன் நிலையை என்னவென்று நினைக்கிறான்? நானே சொல்லட்டுமா பிரபு? இந்த தேகம் வந்து பகவான் கொடுத்தது. அதை கண்ட்ரோல் பண்றவரும் அவர் தான் சொல்லி அவங்களுக்கு புரியுது பிரபு. அதனால ஆஹ் ஆஹ் அந்த பகவானுக்கே அர்ப்பணம் பண்றாரு. அர்ப்பணம் பண்றதுன்னா செயல்கள் எல்லாத்தையுமே பகவானை சார்ந்து செய்யறாங்க பகவானுக்கு. அதனால வர்ற கர்மாவும் அவரை வந்து சேர்றது இல்லை, காப்பாற்றப்படுகிறார். ஓகே, ரொம்ப ஸ்பெசிபிக்கான ஒரு வேர்டு. என்னன்னு நினைக்கிறார் தன்னைய? அனுபவிப்பாளன் இல்லைன்னு நினைக்கிறாரு. இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு வரலன்னு சொல்லி நினைக்கிறாரு. வேற யாராவது? அவருடைய சேவகன்னு நினைக்கிறோம். வெரி குட். அவருடைய சேவகன்னு நினைக்கிறார். தேங்க்யூ. மற்றது எல்லாமே கரெக்ட் தான், பட் ஸ்பெசிபிக்கா இது ஆன்சர். ஓகே. எவ்வாறு ஒரு மனிதன் பொய் அகங்காரத்தினால் மயக்கப்படுகிறான்? சூக்ஷ்ம உடல் உள்ளால் மறைக்கப்படுகிறான் பிரபுஜி. எவ்வாறு ஒரு மனிதன் பொய் அகங்காரத்தினால் மயக்கப்படுகிறான்? இது மறைக்கப்பட்டு. ஓகே. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு, நான் உங்க கிளாஸ கேட்கல, கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன், நிறையவே மிஸ் பண்ணிட்டேன். பட் எனக்கு தெரிஞ்சதை நான் இதுக்கு ஒரு ஆன்சர் பண்றேன் பிரபு. அது தப்பா இருந்தா ப்ளீஸ் அப்பாலஜைஸ் பண்ணிக்கோங்க. எவ்வாறு ஒரு மனிதன் பொய் அகங்காரத்தினால் மயக்கப்படுகிறான் அப்படின்னு கேட்டா, டியூ டு த மெட்டீரியல் அட்டாச்மெண்ட்.
அதனால வந்து அவனுக்கு ரொம்ப அந்த ரஜோகுணம் தமோகுணம் எல்லாம் கூடி போகும்போது அவன் பகவானையே மறந்துடுறான். அதனால வந்து அவனுக்கு அந்த அகங்காரம் அதிகமா போயிடுறது. ஓகே, குட். பரவாயில்ல, மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கு. பட் இன்னும் ஸ்பெசிஃபிக்கான ஆன்சர். எவ்வாறு ஒரு மனிதன் பொய் அகங்காரத்தினால் மயக்கப்படுகிறான்? இந்த கட்டுண்ட ஆத்மாவனாலதான் பிரபு அவன் அதெல்லாம் பயங்கரம். நம்ம எல்லாருக்கும் கட்டுண்ட ஆத்மா தான். அதுதான் இதனால எவ்வாறு இந்த பொய் அகங்காரத்தினால மயக்கப்படுறது அப்படிங்கிறது என்ன? பொய் அகங்காரம்னா என்னன்னு சொன்னீங்க? எப்படி ஒரு குழந்தை முக்கணங்களும் வந்து அப்பா வண்டி சொல்லுங்க போனம்மா. முதல்ல சொல்லுங்க பிரபு. நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்கல்ல பிரபு. ஒரு குழந்தை வந்து வண்டியில உட்காந்துட்டு அந்த வண்டியை தான் ஓட்டுறான்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான், நினைச்சு சந்தோஷப்படுறான். அத மாதிரி இந்த பொய் அகங்காரத்தால இருக்கிற ஆட்கள் வந்து இந்த இந்த ஜட உடல்ல இந்த உடலும் நான் தான், என்னாலதான் இத்தனை இது நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மாயையில அறியாமையில அவன் இருக்கிறான் பிரபு. ஓகே, குட். அதாவது பொய் அகங்காரம் அப்படின்னா என்ன? நான் தான் என்ஜாயர், நான் தான் எல்லாமே பண்றேன், நான் தான் கர்த்தா அப்படிங்கிறது தான் அந்த பொய் அகங்காரத்தினால மயக்கப்படுறது அப்படிங்கிறது. நான் கர்த்தான்னு நினைக்கிறது, ஆனா உண்மையிலே நான் கர்த்தா கிடையாது. அதுக்கு தான் அந்த சின்ன குழந்தைகளை ஒரு உதாரணம் நம்ம வந்து கொடுத்தோம். ஸோ அதுதான் மயக்கப்படுறது அப்படிங்கிறதுன்னா, நான் அனுபவிப்பாளன், நான் கர்த்தா அப்படின்ற அந்த பொய் அகங்காரம். அதனால எல்லாமே நான் பண்றேன்னு அவன் இந்த போதி உலகத்துல பந்தப்பட்டு இருக்கான். ஓகே, நாம் கட்டுப்படுத்தப்படுபவர் அல்ல என்பதை எவ்வாறு நாம் எளிதாக புரிந்து கொள்ள முடியும்? சொல்லுங்க, டிஸ்கஸ் பண்ணதுல இருந்து சொல்லலாம், தப்புல. சரி, நம்மளால வந்து எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல இல்லையா பிரபு? லைக் ஒரு நம்மளுக்கு மழையோ காத்தோ குளிரோ எந்த ஒரு வெளியில இருந்து வர ஏதோ ஒரு ஆஹ் பண அதி பௌத்திக் அதி ஆத்தியாத்மிக் அதி பௌத்திக் அதி தெய்வீக் கஷ்டங்களை நம்ம எதுவுமே நம்மளால நிறுத்தியோ இல்லை நம்ம வந்து அதை மாற்றி அமைக்கவோ முடியாததுனால நம்ம வந்து நம்ம கட்டுப்படுத்துவர் இல்லைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு வெயில் அடிக்கிறது, குளிர் அடிக்கிறது, மழை பெய்யறது, அன்எக்ஸ்பெக்டடா வெளியில போறோம், காத்தடிக்கிறது. ஸோ எந்த விஷயம் அது மாதிரி யாராவது நம்மள வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போறோம், டிராஃபிக் ஜாம் ஆகுது, அதுக்கப்புறமா வந்து லைக் ஒரு ஒரு இடத்துல கன் ஷாட் நடக்கிறது, அதை ஒட்டி அந்த ஏரியால இருக்க அந்த வண்டி போக முடியாது அந்த ஏரியாவுக்கு, அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல். ஒவ்வொரு விஷயத்துலயுமே அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா பிரபு? டிராஃபிக் போலீஸா இருந்தீங்க அப்படின்னா உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுமே. சாரி, ஒரு நிமிஷம். சொல்லுங்க பிரபு. நீங்க டிராஃபிக் போலீஸா இருந்தாலே உங்களால டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ண முடியுமே. கேட்கலையா? சாரி பிரபு, எனக்கு கேட்கல. நான் அந்த போன்ல இருந்தேன், சரியா அந்த இது ஆன்ல வச்சுக்கல. நாம டிராபிக் போலீஸா இருந்தா அந்த டிராபிக்கை கட்டுப்படுத்தலாமேன்னு பிரபுஜி அப்படிங்கிறாரா? ஓ, நம்ம டிராபிக் போலீஸா இருந்தா ஓகே ஓகே. நம்ம எல்லாருமே டிராபிக் போலீஸ் ஆக முடியாதே, வண்டியில உட்காந்துருக்கோம்னா. இந்த கான்டெக்ட்ல என்ன இருந்தது? இது வந்து புத்தி சுவாதீனம் இல்லாதவா வந்து அத சொன்னாரு எக்ஸாம்பிளா, ரைட் பிரபுஜி? கரெக்டா? யா, வெரி குட். யா, எஸ், நம்மளுடைய தேகத்துடைய கண்ட்ரோலே நம்ம கிட்ட கிடையாது.
புத்தி சுவாதீனமா இருந்தோம்னா மத்த எதுவும் நம்மளால ரைட் என்ன சொல்ல அது வேலை பண்ணாது, மத்த எல்லாம் நம்ம எல்லாம் பண்ணுவோம். பட் செயல்ல எதுவும் இருக்காதுல்ல பிரபுஜி, ரைட்? ஓகே. இப்ப நான் ஒண்ணு ரியலைஸ் பண்ணேன் பிரபு. ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் பேக் ஒண்ணு ரியலைஸ் பண்ணேன். என்னன்னா பிரபு, இப்ப நம்மளுக்கு வயோதிகம் மாறுது பாத்தீங்களா? அதையும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. நெறைய விஷயங்கள் மறந்து போறது. ஒரு சாமான் எங்க வச்சிருக்கோம்னு ஞாபகம் இல்ல. அப்புறமா இப்ப கையில ஏதோ குத்துச்சு. அந்த குத்தினது வந்து அந்த நிமிஷம் குத்தின போது தெரிஞ்சதே தவிர, அதுக்கப்புறம் இம்மீடியட்டா அந்த பிரெயினுக்கு வந்து அந்த தொட்டு பார்க்குறேன். எனக்கு தொட்டா அந்த இது தெரியறவே இல்ல மண்டைக்குள்ள. எப்படி வந்து வயசாகும்போது இந்த மாரி நம்மளோட ஃபேக்கல்டீஸ் தானாவே அதோட இத வந்து இழக்கிறது, அதோட அ பலம் பலமெல்லாம் இழக்கிறதுங்கிறத வந்து ஜஸ்ட் வண்டரிங் எப்படி இதெல்லாம் நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியலன்னு. அப்படிலாம் இல்லை மதர். நீங்க வந்து எப்பயுமே கிருஷ்ண பிரேமையில இருக்கிறதுனால உங்களுக்கு வெளியில என்ன நடக்குதுன்னு தெரியல. இதெல்லாம் சும்மா. நீங்க வந்து வெளியில சும்மா அப்படி வந்து சொல்லி எங்களை வந்து ஏமாத்துறீங்க. நிஜம் இது பிரபு. எப்படி தெரியுமா இருக்கு? இது எப்படி தெரியுமா இருக்கு? நம்ம வந்து நல்லா படிக்கிற பசங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, "நான் ஒண்ணுமே படிக்கல, ஒண்ணுமே படிக்கல" அப்படின்னு சொல்லலாம். நம்ம நிஜமாவே போய் நான் ஒண்ணுமே படிக்கலன்னு சொன்னா கூட உலகத்துல வந்து கிளாஸ்ல இருக்கவங்க நம்ப மாட்டாங்க பாருங்களேன். அந்த மாரி இருக்கு பிரபு. நிஜமாவே படிக்காம, நிஜமாவே வந்து டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர்டா போகாத போதும், அ "நீ எல்லாம் சும்மா சொல்லுவ. போ போ நீலாம் படிச்சிருப்பன்னு" சொல்லுவாங்க. அந்த மாரி இருக்கு. அதுதான் உண்மை. உங்களை மாதிரி வந்து பெரிய பக்தர்களுக்கு வெளிப்புறமா கான்சியஸ்ல இருக்கிறது இல்லை என்ன நடக்குது அப்படின்னு. ஓகே. எவ்வாறு நாம் போய் அகங்காரத்திலிருந்து வெளிவர முடியும்? கிருஷ்ணர் தான் எல்லாமே கொடுத்தாரு அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சாவே போய் அகங்காரம் போயிடும் பிரபு. ம். எப்படி? அவர் தான் செய்ய வைக்கிறாரு அப்படின்னு நினைச்சாவே. எப்படி? பிரபுஜி இது வந்து நீங்க சொன்ன எக்ஸாம்பிள்ல சொல்லாம பிரபுஜி, இந்த பக்தர் அல்லாதவர் சொன்னீங்கல்ல பிரபுஜி. ம்ஹும். சோ பக்தர் வந்து எல்லாருமே அவர் தான் நினைப்பாரு. அதாவது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் சொன்னீங்க நீங்க. நமக்கு ஏதாவது ஒரு ஹர்ட் ஆச்சுன்னா ஒரு ஒரு இப்ப பூச்சி ஏதாவது கடிச்சுன்னா கில் பண்றதுக்கும் நாட்டுக்காக பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொன்னீங்களா பிரபுஜி, ரைட்? ம்ஹும். சோ Yeah. எல்லா ரைட் அந்த ம்ஹும். மாறுபட்டு லைக் அந்த அந்த தன்மை மாறுபடுறதுன்னு சொன்னீங்க ரைட் நீங்க. சோ நம்ம வந்து மத்த எல்லாமே கிருஷ்ணர் தான், பக்தர்கள் வந்து எல்லாமே கிருஷ்ணர் தான் நடத்துறான்னு நம்ம நினைப்போம். பட் அவங்க வந்து ரெண்டு பேருக்கும் சேம் இது இருக்கு. லைக் என்ன அவளும் சாப்பிடுவா, பக்தரும் சாப்பிடுவான்னு சொன்னீங்க. நம்ம சாப்பிடுவோம், அவங்கள எல்லாருமே பண்ணுவாங்க. பட் அந்த செயல் வந்து நம்ம புரிஞ்சுக்கிற விதம் வந்து பக்தர்கள்லாம் வந்து எல்லாமே கிருஷ்ணர் தான், எல்லாம் அவர் தான் நடத்துறா, நம்ம வெறும் அவரோட கண்ட்ரோல்ல இருக்கோம், அவர் தான் அனுபவிப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு எஸ். புரிஞ்சுன்னா நம்ம வெளியே வர முடியும். குட். நம்ம அனுபவிப்பாளர் கிடையாது. பகவான் தான் அனுபவிக்கக்கூடியவர். நாம் அவருடைய ஜஸ்ட் சர்வன்ட், சேவகன். சேவகன் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் அவருக்கு அர்ப்பணிக்கும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம அந்த பொய் அகங்காரத்துலேருந்து விடுபட முடியும். எல்லாமே அவர் நடத்துறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும் போது நம்ம அந்த பொய் அகங்காரத்துலேருந்து வெளிவர முடியும். அந்த ரெண்டு எக்ஸாம்பிள் நீங்க சொன்னதும் ரொம்ப ஆப்டான எக்ஸாம்பிள். ஒண்ணு அந்த பொம்மலாட்டமும், இன்னொன்னு அந்த சேட்டலைட் திங்கும் பிரபுஜி. சரியான நல்ல இது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நல்லா இருந்தது பிரபுஜி நீங்க சொன்னது. யா. ரொம்ப நமக்கு அந்த உதாரணம் சொல்லி கொடுத்துருக்காரு. எஸ். எவ்வாறு நீங்கள் உங்கள் நடைமுறை வாழ்வில் பொய் அகங்காரத்தை அடையாளம் காண முடியும்? அதை தாண்டி வர நீங்கள் என்ன திட்டம் எடுக்கின்றீர்கள்? சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லணும். நான் வந்து குயிக்கா என்னோட இத சொல்லிடுறேன் பிரபு. என்னன்னா, நம்ம நிஜமாவே ஒரு தப்பு பண்ணியிருப்போம். அ ஆனா வந்து இப்ப நம்மள வந்து நம்ம ஹஸ்பண்டோ, இல்ல குழந்தைங்களோ நம்மள வந்து குத்தம் சொல்றம்போது ஒரு பெருசா ஒரு கோவம் வரும் பாருங்களே! அது வந்து நிஜமா பொய்யாகாரம். இப்ப நிஜமாவே நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். தப்பு பண்ணும்போது அவங்க சொல்றதையும் நம்மளால ஏத்துக்க முடியலன்னா, அப்ப உடனே இதுக்கு கொஞ்சம் அப்பதான் நான் வந்து என்ன நினைப்பேன்னா, சரி ஓகே கோவம் வரக்கூடாது, வருது.
பட் அட்லீஸ்ட் வாயை திறந்து பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வாயை ஜிப் பண்ணிக்கணும் அப்படின்னு மட்டும் அப்ப நான் நினைப்பேன் பிரபு. அப்படி இல்ல தப்பா நான் பேசிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல போ பாப்பான்னு பெருசா சொல்லிட்டேன்னா உடனே ஒரு ஃபியூ மினிட்ஸ்லயே எனக்கு வந்து அந்த வரும், லைக் அந்த ஞாபகம் வரும், இது நீ வந்து தானே தப்பு பண்ண, அப்ப குழந்தை சொன்னா என்ன, உன்ன நீ தானே தப்பு, அதனால சாரின்னு சொல்லிடுவேன் பிரபு. ம். அதுதான் நான் எடுக்கிற திட்டமும் முயற்சியும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எல்லாமே எனக்கு மறந்து போயிருதுன்னு சொன்னீங்க. இப்பதான் வந்து எனக்கு அப்புறமா ஞாபகம் வருதுன்னு சொல்றீங்க. பாத்தீங்களா? மாதாஜி பிரபுஜி ரொம்ப ஷார்ப்பா மாட்டிக்கிட்டீங்க பாத்தீங்களா? என்ன ரொம்ப புல் பண்றீங்க பிரபு. பிரபுஜி இன்னைக்கு நான் லேட்டா பிரபுஜி சேர்ந்தேன், சாரி. பிரபுஜி ம். இந்த மனசு வந்து கெட்டதெல்லாம் டக்குன்னு மறக்க மாட்டேங்குது பிரபுஜி. யாராவது செஞ்சுட்டாங்க, அவங்க செஞ்ச நல்லது மட்டும் மறந்துடுது. என்ன செய்ய? இப்ப எனக்கு வந்து கெட்டதுதான் பாக்குறதுக்கு தோணுதுங்கிறீங்க. அதான் எனக்கு தெரியுதுன்னு சொல்றீங்க. இந்த மனசு மறக்காம இருக்குது, அதுதான். வேற ஒண்ணும் இல்ல, அதனாலதான் அவங்க பேசுனதை பாக்குறது. நான் மறக்காம ஞாபகம் வச்சிருக்கேன் பாருங்க. இது வந்து ஷார்ட் டைம் பிஃபோர்ங்கிறதுனால அதை ஞாபகம் வச்சுக்கிறது கரெக்ட் தான் பிரபு. நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க பிரபு. பரவாயில்ல. சாரி பிரபு, இன்னைக்கு கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு லேட் ஆயிடுச்சு பிரபு. ஓகே, நோ ப்ராப்ளம். ம். வேற யாராவது சொல்லுங்க. இப்ப வந்து நம்ம வேலையிலேயே பிரபு ஒரு காரியம் வந்து நம்ம நல்லா செஞ்சிட்டோம்னு நினைச்சிட்டு ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்காம, ஆஹ், இப்ப இன்னொருத்தங்களுக்கும் அந்த சான்ஸ் கிடைச்சி அவங்களும் அந்த வேலையை செஞ்சிருந்தா இத மாதிரி செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சாவே நம்மள்ட்ட இருக்கிற அந்த பெருமை அகங்காரம் எல்லாம் போயிடும். ம், ம். ஓகே, குட். ஒரு practice. அதனால எர்த்து டு டவுன் டு எர்த்தா இருக்கணும்னு சொல்லி முடிவு எடுக்கணும் பிரபு. ம். எர்த்து டு ஸ்கையா இருக்கக்கூடாது. ஆஹா, போகக்கூடாது அப்படியெல்லாம். ஓகே, வெரி குட். வேற யாராவது? பிரபு இது திரும்பவும் நான் சொல்றேன், ரொம்ப ரொம்ப லேட் ஜாயின் கிளாஸ். இப்ப நீங்க ஒரு ஃபியூ மினிட்ஸ் முன்னாடி சொன்னீங்க, நம்ம தான் டூவர், நமக்கு தான் நாலேஜ் இருக்கு, வி ஆர் த டூயிங் எவ்ரி ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு நம்ம நினைக்காத வரையிலும் நம்ம நிச்சயமா வந்து இந்த பொய் அகங்காரத்துக்கு அடிமையாவே ஆக மாட்டோம். ம். பிரபு நான் வந்து ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். இப்ப இங்க எல்லாம் பேசுறவங்க வந்து நான் ஆன்சர் பண்றேன்னு சொல்றவங்க யாருமே தன்னோட பர்சனல் எக்ஸாம்பிள் எடுத்து சொல்லாம ஜென்ரலா பேசுறது வந்து கரெக்டா பிரபு? அப்ப அது இல்லாம கூட பொய் அகங்காரம் தானே இதெல்லாம். உலகுக்கு போதனை பண்ணுவேன். நான் வந்து என்ன தப்பு பண்றேன், என்னோட பொய் அகங்காரத்துல நான் என்ன தப்பு பண்றேன், அதை நான் எப்படி மாத்திக்கிறதுக்கு ட்ரை பண்றேன், அதுதானே சொல்லணும். எப்படி நடைமுறை பிரபுஜி வாழ்க்கை. ஆமா. பிரபுஜி இது வந்து இந்த ஐடோனோ பிரபுஜி, நான் இதை மாதாஜி சொல்லாம பார்த்தா இந்த தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு சொல்லுவாங்கல்ல பிரபுஜி, ரைட்? ஸோ அது மாதிரி எல்லாமே நான் என்ன அந்த நம்ம என்ன பண்றோமோ அதுதானே, ரைட்? என்ன சொல்றீங்க? ஸோ அது மாதிரி அதுதான் நமக்கு திருப்பி வருங்கிற மாதிரி அந்த போய் அந்த இதை விட்டுட்டு, ரைட்? ஸோ நீ வந்து எல்லாமே லைக் இப்ப நம்ம என்ன எப்படி நினைச்சுக்கணும்னா எல்லாம் கிருஷ்ணரோட தான், நம்ம எதுவும் பண்ணல. இப்ப நாம அப்படி சொல்லலாம். நான் இந்த திங்க் நான் இப்ப இந்த மாதாஜி வேலையில சொன்ன மாதிரி நான் சொல்லலாம், நான் சில நேரம் நல்லா சமைக்கிறேன்னு சொல்லிட்டு யாராவது சொல்லுவாங்க பிரபுஜி எங்க வீட்டுல, எங்க ரிலேட்டிவ். அப்போ என்னன்னாகும் அந்த இது எனக்கு வந்துடக்கூடாது. நான் சொல்லேன், நீ வந்து இது ஒரு பெரிய பிக் டீல் கிடையாது, நீயும் மேபி பிகினிங்ல எனக்கும் இப்படிதான் வந்தது, ஓகே? சோ அதுக்கப்புறம் பழக பழக என்ன ஆகும், நீ பண்ண மேபி இந்த டைம் நீ உப்பு கம்மியா போட, நெக்ஸ்ட் டைம் ஓகே இந்த மாதிரி இருந்ததா, சரி புளிப்பிதா, யூ கேன் சேஞ்ச், ரைட்? அப்படிதான் நான் கத்துனேன்னு சொல்லிட்டு நான் என்னோட பர்சனலா நான் சொல்லியிருக்கேன் பிரபுஜி. லைக் ஒரு எனக்கு எல்லாம் நல்லா சமைக்கிறாங்கன்னு நான் வந்து பெரிய இதா ஆகாம, எல்லாம் இன்னும் நானும் சமைக்காம தான் இருந்தேன் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும். இங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டு சமைக்க வரும்போது பிகினிங்ல டேஸ்ட் எல்லாம் ஒரு மாதிரி தான் இருந்தது. தென் அப்படி வந்ததுன்னு தான் நான் வந்து மத்தவங்களுக்கு சொல்லுவேன் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, குட். இனிமே வந்து அதோட சேர்ந்து நான் சமைக்கிறது பகவான் சாப்பிட்றதுனால, பகவானுக்குன்னு பண்றதுனால பிரபுஜி எஸ், அதனால அது வந்து நல்லா ஆயிடுச்சு. எக்ஸாக்ட்லி. சாரி பிரபுஜி, சொல்ல போயிட்டேன். இன்னும் என்ன பண்ணாலும் அது இப்ப நிஜமாவே பிரபுஜி புது டிஷ் ஏதாவது பண்ணா கூட
ஐ டோன்ட் நோ, எப்படியும் அது நல்ல டேஸ்டா வந்தது பிரபுஜி, எப்படின்னே தெரியல. அது நான் சொல்ல, அது ஆல் பிகாஸ் ஆஃப் கிருஷ்ணஸ் பிரசாதம் அதனால தான் வந்தது. நான் அதையும் இப்ப சொல்றேன் பிரபுஜி. எஸ், நாட் பிஃபோர், இப்போ வந்து அதையும் சொல்றேன் மாதாஜி பிரபுஜி. சாரி. நான் மாதாஜி நம்ப நீங்க மாட்டேன். நான் மாதாஜி நம்ப மாட்டேன். என்ன பிரபுஜி? நான் நம்ப மாட்டேன். ஓ, நம்ப மாட்டேன்னு சொல்றீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் டைம் நீங்க இங்க வரணும், இல்ல நாங்க அங்க இந்தியா வந்தா வந்து கிருஷ்ண பிரசாதம் உங்களுக்கு கொண்டு வந்து தரேன் பிரபுஜி. பர்சனல் இந்த மாதிரி விஷயத்துல வந்து பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா தானே நான் வந்து ஏத்துக்க முடியும். எஸ், கண்டிப்பா கண்டிப்பா பிரபுஜி. என்ன சொன்னா அது வந்து கரெக்டா உண்மைதான். அது எல்லாம் அது 100%. எஸ். மாதாஜி நீங்க நீங்க கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்றப்ப அஹ், ர- ரா- ராதா ராணி வந்து எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி கொடுத்துடுறாங்க. அதான் அவ்வளவு ஐ டேஸ்டா நோ. இருக்கு. நான் இல்ல அதுதான் பிரசாதம் நைவேத்தியம் பண்ணும் போதையும் அப்படிதான் சொல்லணும்னு கூட சொல்லியிருக்காங்களா. சொல்ல அதை எப்பவுமே சொல்லுவேன், ராதாராணி நான் ஏதோ பண்ணியிருக்கேன், ஓகே, அதை வந்து எடுத்துட்டு கிருஷ்ணருக்கு வந்து எடுத்துட்டு தாங்க தான், அப்படிதான் வேண்டிதான் நைவேத்தியம் பண்ணுவோம் பிரபுஜி. மாதாஜியா கரெக்ட். பிகாஸ் ராதாராணி ரொம்ப மர்சிஃபுல்ங்கிறதால நம்மளோட எப்படி இருந்தாலும் எடுத்துட்டு அதை அதுல எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் போட்டு கொடுக்குற மாதிரி கிருஷ்ணருக்கு கொடுத்து அது நல்லா வந்துருது. வெரி குட். வேற யாராவது? அண்ட் பிரபுஜி, எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் பிரபுஜி, சாரி, லைக் வேற கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்டுட்டு லாஸ்ட்ல வந்து நீங்க அந்த ஜிம்ல போறதுக்கு நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கூட சொன்னீங்களா பிரபுஜி, அப்ப நான் கொஞ்சம் சரியா கேட்கல. அது என்னன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களா பிரபுஜி? என்ன கண்டுல சொன்னீங்க அது? லைக் அதுக்கும் அப்புறம் அந்த சிலந்தியும் சொன்னீங்க, ரைட்? எனக்கு கொஞ்சம் சரியா கேட்கலையா இல்ல புரியலையா தெரியல பிரபுஜி, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா ப்ளீஸ்? ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா, நான் ஜிம்முக்கு போறேன், நான் நல்லா அது பண்ணிருந்தா நீங்க 100% அது மாதிரி நான் கேள்விப்படுறேன். என்னோட சில பேர் பாக்குறேன், லைக் இன்னும் ஒழுங்கா சாப்பிட்டு நான் அப்படி இருக்கேன். அப்புறம் என்ன சொல்லலாம், ஜென்ரலா பீப்புள் இப்ப என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாமே கண்ட்ரோல் இவர்தான் சொன்னா அவங்க சொல்ற ஒரு வேர்ட். நான் வந்து யாருக்கும் கெட்டது பண்றது கிடையாது. நான் வந்து யாருக்கும் எந்த உயிருக்கும் தீங்கு வைக்கிறது, யாரையும் எந்த யார்ட்டையும் ஹார்டா பேசுறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன்னா என் உடம்பு நல்லா ஹெல்த்தியா இருக்கு அப்படின்றதான் பேசுறாங்களே. மத்தபடி இதுக்குள்ள வரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் சொன்னாலும் யாரும் பெருசா அதை எடுத்துக்கிறது இல்ல. மேபி எனக்கு சொல்ல தெரியல பிரபுஜி. சோ அதனால ஐ டோன்ட் நோ. ஓகே, நீங்க வந்து யாருக்கும் எந்த விதமான ஒரு கெடுதல் செய்யல அப்படிங்கிறதுக்காக நீங்க நல்லவங்கன்னு அர்த்தம் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜெயில் இருக்கு. அந்த ஜெயிலுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார். அந்த ஜெயிலுக்குள்ள ஒருத்தர் வந்து யாருக்கும் எந்த விதமான ஒரு கெடுதலும் பண்ணல. நான் என்னுடைய என்ன எனக்கு ஜெயிலில் கொடுத்துருக்கக்கூடிய ரூம்ல நான் இருக்கிறேன். எனக்கு கொடுக்கக்கூடிய வேலையை நான் பண்றேன். ஸோ எனக்கு வந்து ஜெயிலில் வந்து எனக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கரெக்டாக கொடுக்குறாங்க, நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு வந்து நினச்சிக்கிறதுனால அதில் என்ன பெருமை இருக்கு? எப்படினாலும் ஜெயிலுக்குள்ளே தானே இருக்கிறீங்க. ஜெயிலுக்குள்ளே தானே வந்துட்டு நீங்கள் டிசிப்ளினாக இருக்கிறேங்கிறீங்க. ஜெயிலுக்குள்ளே டிசிப்ளினாக இருக்கிறேங்கிறதுல என்ன பெருமை இருக்கு? ஜெயிலை விட்டு வெளியில் இருக்கிறேன்னு சொன்னால் தானே அதில் பெருமைப்படுறதுக்கு கரெக்டு. ஸோ இந்த பௌதிக உலகம் அப்படிங்கிறது ஒரு ஜெயில் தான். இதுக்குள்ள யாருக்கு வந்துட்டு வயசாகலை, யாருக்கு நோய் வரல, யாருக்கு கஷ்டம் வரல, யாருக்கு மரணம் வரல, எல்லாரும் அதோடைய ஒரு கஷ்டத்துக்குள்ள இருக்க தானே செய்கிறோம். அதை தாண்டிட்டோமா நாம? இல்லை இல்லை. அப்போ அந்த ஒரு நிலையை அடையிறதுக்காக முயற்சி செய்யாத வரைக்கும் நம்ம வந்து தோல்வி அடைந்துக்கிட்டு தான் இருக்கிறோம்னு தான் அர்த்தம். அது கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு பகவானுக்கு பக்தி பண்ணா மட்டும்தான் கிடைக்குமே தவிர, அது வந்து நான் உடம்ப பார்த்துக்கிறேன், நான் யாருக்கும் கெடுதல் பண்றது இல்லை அப்படிங்கிறதுக்காக முக்தி அப்படிங்கிறது கிடைக்க போறது கிடையாது. பிரபுஜி. அதனால மக்கள் வந்து இன்னைக்கு உடம்ப வந்து நல்லா பார்த்துக்கிறதையே வந்து ரொம்ப பெரிய ஒரு சக்சஸா வந்து நினைச்சுக்கிறாங்க. பாராட்டுக்குரிய ஒரு விஷயமா வந்து எஸ் பிரபுஜி. யா யா. பட் அதனால நமக்கு எந்த விதமான பெரிய ஆன்மீகமான நன்மை அப்படிங்கிறது கிடையாது. நமக்குள்ள வந்து ஒரு நல்ல சுபாவம் நமக்குள்ள வருமா? உண்மையா சொல்ல முடியாது. மற்றவங்க பார்த்து நம்ம பொறாமப்படாம இருப்போமா? சொல்ல முடியாது. மற்றவருடைய பொருளுக்கு ஆசைப்படாம இருப்போமா? சொல்ல முடியாது. நான் வந்து ஒரு இன்டெலிஜென்ட் புத்திசாலி அப்படிங்கிற அந்த கர்வம் வராம இருக்குமா? சொல்ல முடியாது.
ஸோ உடலை நல்லா வச்சுக்கிறேங்கிறது வேற, மனசுக்குள்ள இந்த மாதிரியான அனர்த்தங்கள் இல்லாம இருக்கிறதுங்கிறது வேற. இது எல்லாத்தையும் தாண்டி நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுங்கிறது வேற. அதுக்கும் தாண்டி பகவான் யாருன்றது தெரிஞ்சுக்கிறதுங்கிறது வேற. அதையும் தாண்டி அவருடைய சேவையில ஈடுபடுறதுங்கிறது இன்னும் வேற. ஸோ இந்த மாதிரி பல படிநிலைகள், ஸ்டெப்ஸ் இருக்கு. அதனால இவங்கெல்லாம் இன்னும் ரொம்ப ஒரு கீழான ஒரு நிலையில இருக்கிறாங்க. ஸோ பரவாயில்ல, கொஞ்சம் டிசிப்ளினா வாழ்றாங்க அப்படின்னு சொன்னா அடுத்தடுத்த ஜென்மங்கள்ல அடுத்தடுத்த படிக்கட்டுக்கு வருவாங்க. Yeah, yes, Prabhuji. Yeah. Thank you, Prabhuji. Thank you so much. எஸ். வேற யாராவது உங்களுடைய கருத்துக்களை சொல்ல விரும்புறீங்களா? இல்லை வேற ஏதாவது கேள்வி இருக்கா இன்னைக்கு இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக்ல இருந்து? எனக்கு ஒண்ணு கூட நீங்க இன்னைக்கு சொன்னதுல எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு புரிஞ்சுன பிரபுஜி, இந்த நீங்க அந்த பிரெயின் வந்து உள்ளேயும் வேலை பண்ணுது வெளியிலயும் வேலை பண்ணுது அப்படின்னு சொன்ன அந்த 2 எக்ஸாம்பிள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது பிரபுஜி. லைக் ஐநோ ஓரளவுக்கு தெரியும், அன்னைக்கு தான் ரொம்ப கிளியரா புரிஞ்சது. பிரெயின் இந்த நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல வந்து விட்டமின்ஸ் போகுது, இது நகம் வளருது, முடி வளருது, இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது ரைட். என்ன சொல்லி உள்ள பண்ற அந்த ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே ரைட். அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது பிரபுஜி, நீங்க கொடுத்த அந்த விளக்கம் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இல்லை கருத்துக்கள்? ஓகே, ஸ்ரீ ஸ்ரீ நாமாமிர்தம் படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ 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 நாமமிர்தம். புனித நாமத்தை ஜெபித்து கொண்டிருப்பதன் விளைவு பொய் அகங்காரத்திலிருந்து வெளிவருதலாகும். பகவானின் புனித நாமத்தை ஜெயிப்பதன் விளைவாக ஜெயிப்பவன் பொய் அகங்கார எண்ணத்திலிருந்து விடுபட்டதை மனதால் உணர்கிறான். ஒருவன் அவன் தான் இந்த உலகத்தின் அனுபவிப்பாளன் என்னும் அவன் அனுபவிக்கத்தான் இந்த உலகமே இருக்கிறது என்று நினைக்கையில் பொய் அகங்காரம் வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த முழு உலகமும் நான் மற்றும் என்னுடையது என்ற பொய் அகங்காரத்தின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் புனித நாமத்தை ஜெயிப்பதன் உண்மையான விளைவு இந்த தவறான கருத்திலிருந்து வெளிவருதலே ஆகும். ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ 2 சாப்டர் 1 டெக்ஸ்ட் 11. ஹரே கிருஷ்ணாவை ஜபித்து கொண்டிருப்பது பொய் அகங்காரத்தில் இருந்து வெளிவருவது மட்டுமல்லாது நிரந்தரமான தூய பக்தி தொண்டின் உன்னத நிலைக்கு ஆத்மாவை உயர்த்துகின்றது. எளிதாக அகங்காரத்தை புரிந்து கொள்ளல் என்பது தவறான அடையாளத்தை புரிந்து கொள்வதை விட மேலானது அல்ல. வெறுமனே நான் ஒரு பொருள் அல்ல, ஆத்மா என்று புரிந்து கொள்வது முழுமை அல்ல. மாறாக தத்துவவாதிகள், சூனியவாதிகள், அதாவது நான் இந்த உடல் அல்ல, இந்த பொருள் அல்ல என்று எண்ணுகின்றார்கள். இது நிலைக்காது என்று எண்ணுகின்றார்கள். நீங்கள் உங்களை உடல் அல்ல என்று நினைத்தால் மட்டுமே போதாது, உங்களை நீங்களே ஆன்மீக உலகில் ஈடுபடச் செய்ய வேண்டும். உண்மையான வாழ்வில் இயங்கிக் கொண்டிருக்கும் ஆன்மீக உலகம் என்றால் கிருஷ்ண உணர்வோடு செயல்படுவது ஆகும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. மகாமந்திரம் ஜெயிக்கும் இந்த முறையானது தன்னை பற்றிய பொய்யான கருத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதோடு மட்டுமல்லாது அதற்கும் மேலே அவனுடைய நிரந்தரமான ஆனந்தமான கடவுளின் அன்பு தொண்டில் ஈடுபட்டிருக்கும் தூய ஆன்மீக வாழ்வின் நிலைக்கு கொண்டு செல்கின்றது. இதுதான் உணர்வின் உயர்ந்தபட்ச வளர்ச்சி. ஜட இயற்கையின் சக்கரத்திலிருந்து படிப்படியாக முன்னேறி கொண்டிருக்கும் எல்லா உயிரினங்களின் இறுதியான நோக்கமும் ஆகும். கிருஷ்ண உணர்வு மிக உயர்ந்த யோக நிலை. அத்தியாயம் 5. ஹரே கிருஷ்ணா. ஓகே,
நாம பொய் அகங்காரத்தினால வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியுது. அப்ப அந்த பொய் அகங்காரத்துல இருந்து நாம விடுபடுவதற்கான ஒரு வழி என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இல்லை அப்படின்னு சொன்னா அந்த பொய் அகங்காரம் அப்படிங்கிறத தெரிஞ்சு மட்டும் பிரயோஜனம் இல்லை. எப்பவும் வந்து ஒரு வியாதி இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது மட்டுமே பிரயோஜனம் இல்லை. அந்த வியாதி எதன் மூலமா வந்தது, அதை சரிப்படுத்துவதற்கான அந்த வழிமுறை என்ன அப்படிங்கிறதையுமே வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அந்த வியாதியை வந்து நம்ம புரிந்து கொண்டதுக்கான ஒரு அர்த்தமே இருக்கு. இல்லை அப்படின்னு சொன்னா அந்த வியாதி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டதுலயும் பிரயோஜனம் இல்லை. ஓகே, இப்ப அந்த அகங்காரம்னு ஒண்ணு இருக்கு. அந்த அகங்காரத்தை குணப்படுத்துறதுக்கான வழிமுறை என்ன அப்படின்னு கேட்டோம்னு சொன்னா அது பகவானுடைய நாம ஜபம். அந்த நாம ஜபத்தின் மூலமா நம்மளால என்ன பண்ண முடியும், நம்மளுடைய இந்த பொய் அகங்காரத்துல இருந்து நாம வந்து விடுபட முடியும். எப்படி இந்த நாம ஜபமானது நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பொய் அகங்காரத்தை அது வந்து சரிப்படுத்துது அப்படின்னு சொன்னா, பொதுவா நம்ம வந்து ஒரு வியாதியை குணப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்றோம், ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம வந்து போறோம். அப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் செக் பண்ணி என்ன பண்றாரு, அந்த வியாதிக்கு சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் அவர் வந்து கொடுக்குறாரு. அந்த ட்ரீட்மெண்ட்டை அந்த பேஷண்ட் வந்து என்ன பண்ணணும், அதை ஏற்றுக்கிட்டு அவரை வந்து அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணணும். அப்பதான் வந்து என்ன ஆகும், அந்த நோய் வந்து குணமாகும். அதே மாதிரி இந்த பொய் அகங்காரத்தை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு டாக்டர் யாரு அப்படின்னா கிருஷ்ணர். அந்த கிருஷ்ணர் அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் என்ன கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா அவருடைய நாம ஜபம். இந்த நாம ஜபத்துல யாரு ஒருத்தர் வந்து ஈடுபடுறாரோ அவர்னால என்ன பண்ண முடியும், இந்த பொய் அகங்காரத்துல இருந்து அவரால் விடுபட முடியும். எப்படி இந்த நாம ஜபமானது ஒருத்தருக்கு அந்த பொய் அகங்காரத்துல இருந்து விடுவிக்குது அப்படின்னு சொன்னா பத்ம புராணத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு, நாம சிந்தாமணி கிருஷ்ண சைத்தன்ய ரசவிக்கிரக பூர்ண சுத்தோ நித்திய முக்தோ ஆபின்னத்வா நாம நாமினோ அப்படின்னு சொல்லி. ஏன்னா பகவானுக்கும் அவருடைய நாமத்துக்கும் எந்த விதமான ஒரு வேறுபாடும் கிடையாது. பகவான் கம்ப்ளீட்டா வந்து சுத்த சாத்வீகமான ஒரு தளத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர். அந்த சுத்த சாத்வீகமான ஒரு தளத்துல இருக்கக்கூடிய அந்த நபருடைய நாமமும் சுத்த சாத்வீகமான தளத்துல இருக்கு. அந்த நாமத்தோட நம்ம வந்து தொடர்பு கொள்ளும் போது நம்மளால என்ன பண்ண முடியுது, அந்த நிலைக்கு நம்மளும் வந்து உயர முடியுது. ஜஸ்ட் நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போனேன், அங்க நான் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுடைய லாபியில நான் வந்து உட்காந்துக்கிட்டேன், அதனாலேயே எனக்கு வந்து நோய் குணமாகுமா அப்படின்னு கேட்டா நோய் குணமாகாது. அதுதான் இங்க பிரபுபாதர் வந்து சொல்றார். நான் இந்த உடல் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது மட்டுமே வந்து வெற்றி கிடையாது. நான் உடல் இல்லை, நான் ஆத்மா. அந்த ஆத்மா கிருஷ்ணருடைய ஒரு சேவகன் அப்படிங்கிறதையும் வந்து புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது சேவகன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த சேவையில ஈடுபடணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதுல முக்கியமான ஒரு சேவை என்ன, பகவானுடைய நாமத்தை ஜபம் பண்றது அப்படிங்கிறதும் முக்கியமான ஒரு சேவை. சேவான்முகேகி ஜிக்பாதவ் அப்படின்னு ரூப கோஸ்வாமி சொல்றாரு. நம்மளுடைய சேவை எங்கிருந்து தொடங்குது, பகவானுக்கு நம்ம செய்யக்கூடிய சேவை எதுல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா ஜிக்வா ஆதவ், அதாவது நாக்குல இருந்து தொடங்குது அப்படின்னு ரூப கோஸ்வாமி வந்து சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த நாக்குனால நம்ம பகவானுடைய நாமத்தை ஜபிக்கிறதன் மூலமா நம்ம கிருஷ்ணருக்கு செய்யக்கூடிய அந்த சேவையானது தொடங்குதுன்னு அர்த்தம். அப்ப எப்போ ஒருத்தர் வந்து பகவானுடைய நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரோ அப்பவே அவர் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, இந்த பொய் அகங்காரத்துல இருந்து விடுபடுவதற்கான அந்த வேலையை அவர் ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி இல்லாம ஜஸ்ட் இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு லாபியில உட்காந்துக்கிட்டாரு அப்படிங்கிறதுக்காகவே அவருக்கு அந்த நோய் வந்து குணமாக போறது இல்லை. ஸோ இந்த பொய் அகங்காரம் அப்படிங்கிற அந்த ஒரு வியாதி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப அந்த பொய் அகங்காரம் என்ன, நான் அனுபவிப்பாளன் அப்படிங்கிறது அது பொய் அகங்காரம். உண்மையான அகங்காரம் என்ன, நான் பகவானுடைய சேவகன் அப்படிங்கிறது. அப்ப அந்த சேவகன்கிற அந்த அடையாளத்தை நம்ம எப்படி வந்து தொடங்க போறோம், அந்த சேவையை எப்படி நம்ம ஆரம்பிக்க போறோம், பகவானுடைய நாமத்தை சொல்றது மூலமா நம்ம ஆரம்பிக்க போறோம். அடுத்து நமக்கு வந்து என்ன ரிசல்ட் கிடைக்கும் இந்த பகவானுடைய நாமத்தை சொல்றதன் மூலமா அப்படின்னு சொன்னா சேவான்முகேகி ஜிக்பாதோ ஸ்வயம் ஏவ ஸ்புரத்யதா. அதாவது இந்த பகவானுடைய நாம ஜபத்துல தொடர்ச்சியா நாம வந்து ஈடுபட்டு இருக்கும் போது, அதுல நம்ம மேலும் மேலும் முன்னேற்றம் அடையும் போது
நம்மளால என்ன பண்ண முடியும்? நான் சேவகன் அப்படிங்கிற அந்த உண்மையான அந்த தளத்தை நான் வந்து உணர முடியும். நான் எந்த மாதிரியான ஒரு சேவகன் அப்படிங்கிறத உணர முடியும். பகவான் தன்னைத்தானே வந்து வெளிப்படுத்துவார். அதுதான் அந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம். ஸோ ஸ்வயம் ஸ்புரத்யதா சேவான்முகி ஜிக்பாதம் ஸ்வயம் ஏவ ஸ்புரத்யதா. பகவான் என்ன பண்றாரு? அவரே தன்னைத்தானே வந்து வெளிப்படுத்துவார். ஸோ அந்த அளவுக்கு அந்த நாமத்துக்கு வந்து சக்தி இருக்கு. இந்த சைத்தன்ய ரச விக்கிரக அப்படின்னு நான் சொன்னேன். நாமத்துக்கு சைத்தன்யம் அப்படின்னு சொன்னா கான்சியஸ்னஸ். இந்த நாமத்துக்கு கான்சியஸ்னஸ் இருக்கு. ஏன்னா நாமத்துக்கும் பகவானுக்கும் வித்தியாசம் இல்லை. பகவானுக்கு கான்சியஸ்னஸ் இருக்குன்னா அவருடைய நாமத்துக்கும் கான்சியஸ்னஸ் இருக்கு. எப்போ நான் இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை, ஓ கிருஷ்ணா நான் உங்களுடைய ஒரு சேவகன், என்னைய உங்களுடைய சேவையில ஈடுபடுத்துங்கிற அந்த ஒரு பாவத்துல நான் வந்து ஜபம் பண்றனோ, அது என்ன? அதுதான் உண்மையான அகங்காரம். அந்த உண்மையான அகங்காரத்துடைய பாவத்துல நான் வந்து ஜபம் பண்ணும் போது பகவான் வந்து என்ன பண்றாரு? அவர் அந்த நாமத்துல கான்சியஸா இருக்கிறதுனால அந்த பாவத்தை உணர்ந்துகிட்டு பகவான் தன்னைத்தானே வந்து வெளிப்படுத்துறாரு. ஓகே, இந்த ஜீவாத்மா தன்னுடைய உண்மையான அந்த நிலையை வந்து புரிஞ்சுக்குச்சு அப்படின்னு சொல்லி பகவான் அந்த ஜீவாத்மாவுக்கு தன்னை வந்து வெளிப்படுத்துறாரு. ஸோ அதனால இந்த நாம ஜபம் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுது? நம்மளை இந்த பொய்யான அகங்காரத்துல இருந்து நம்மளை விடுவிக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திர ஜபம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ். இது ஜஸ்ட் நான் வந்து உடல் இல்ல ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல. அந்த ஜபத்துடைய ஒரு அர்த்தமே என்ன அப்படின்னு சொன்னா, என்னை உங்களுடைய சேவையில ஈடுபடுத்துங்க அப்படிங்கிறது தான். அப்போ அந்த ஒரு உண்மையான அந்த தளத்துக்கு ஜஸ்ட் இந்த ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற இந்த மந்திரத்தை வந்து ஜெபம் பண்றதன் மூலமாவே என்ன பண்ணிடுறோம்? இமீடியட்டா அந்த ப்ராசஸை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறோம் இல்லையா? அதுதான் பிரபுபாதர் நமக்கு இந்த ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்துக்கு கொடுத்த விளக்கம். ஹரே அப்படின்னு சொன்னா, ஓ பகவானுடைய இன்ப சக்தியே, யாரு? ராதாராணியே, தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, என்னை உங்களுடைய தாமரை திருவடிகள்ல வந்து அடைக்கலமா எடுத்துக்கிட்டு என்னை கிருஷ்ணனுடைய சேவையில ஈடுபடுத்துங்க அப்படின்னு தான் நாம வந்து கேட்கிறோம். அப்போ அந்த ஜீவாத்மாவுடைய உண்மையான அந்த அகங்காரங்கிறது கிருஷ்ணருடைய சேவகன் அப்படிங்கிறது தான். அந்த நிலைமைக்கு நான் வரணும்ன்றது தான் அந்த பிரார்த்தனை. அதுதான் அந்த ஒரு பாவத்துல நம்ம வந்து ஜெபம் பண்றோம். அப்படிங்கும்போது என்ன ஆகுது? இயல்பாவே அந்த பொய் அகங்காரம் அப்படிங்கிறது நம்மளை விட்டு அது நீங்குது அப்படிங்கிறத நாம வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை நாம வந்து ஜெபிக்க ஆரம்பித்த க்ஷணத்துல இருந்தே நாம வந்து என்ன ஆகுறோம்? இந்த உடல் இல்லை அப்படிங்கிற அந்த தளத்துல இருந்து மாறி ஆத்மாங்கிற தளத்தையும் வந்து தாண்டி நான் கிருஷ்ணருடைய சேவகன் அப்படிங்கிற அந்த ஒரு தளத்துக்கு நம்ம வந்து வர்றதுனால இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம் நம்மளை வந்து இமீடியட்டா இந்த பொய் அகங்காரத்துல இருந்து நம்மளை காப்பாத்துது அப்படிங்கிறத நாம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. பிரச்சாரமே சார் அப்படி பிரச்சாரமே சாரம். முன்னேறிய நிலையில் இருக்கும் பக்தர்கள், கருணை வாய்ந்தவர்கள் என்று மற்றும் பிரச்சாரம் செய்ய முயல்பவர்கள். ஒருவன் ஆன்மீக உணர்வில் அல்லது கிருஷ்ண உணர்வில் மேலோங்கும் போது அவன் ஜட உலகில் துன்பப்பட்டு கொண்டிருக்கும் மக்கள் மீது இயற்கையாகவே பரிவு கொண்டவனாக மாறுகிறான். அத்தகைய மேலோங்கிய மனிதன் பொதுவாக கஷ்டப்படும் மனிதர்களை நினைக்கிறான். உண்மையில் ஒருவன் வீழ்ந்த துன்பப்படும் மனிதர்களிடம் பரிவு கொண்டிருந்தால் அவன் ஜட உணர்வில் இருக்கும் மக்களை ஆன்மீக உணர்விற்கு மாற்ற வேண்டும். நாம் ஒழுக்க கட்டுப்பாட்டுகளை பின்பற்றினால் கிருஷ்ணரின் கருணையால் நம்மால் ஒருவனை ஆன்மீக உணர்வுக்கு மாற்ற முடியும். நாம் நம்முடைய ஆன்மீக செயல்களை விட்டுவிட்டு மற்றவர்களின் உடல் சார்ந்த வசதிகளை மட்டுமே கருத்தில் கொண்டால் நாம் ஆபத்தான நிலைக்கு தள்ளப்படுவோம். ஸ்ரீமத் பாகவதம்
5th canto, 8 and 9. 8th chapter 9th sloka. 8th chapter, 9th sloka. Thank you, Prabhu. Yes, thank you. ஸோ இங்கே பிரபுபாதர் நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண அந்த விஷயத்த தான் சொல்கிறேன். நாம் வந்து அழியக்கூடிய இந்த தேகத்துக்கு நாம் வந்து முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு நாம் வந்து உதவி பண்ணுறது ஒருத்தவங்களுக்கு மேலே நம்ம காட்டக்கூடிய ஒரு கருணை கிடையாது. இப்போ ஐ கேம்ப் பண்ணுறாங்க கஷ்டப்படக்கூடிய நபர்கள், அவங்களுக்கு வந்துட்டு கண்ணில் இருக்கக்கூடிய பிரச்சனை சரி பண்ணுறதுக்கு காசு இல்லை, அதனால் ஃப்ரீ ஐ கேம்ப் நடத்துகிறாங்க. அது மூலமாக கண்ணை சரி பண்ணுறாங்க. அதனால் அவங்களுக்கு நல்லா கண்ணு தெரியுது. ஆனால் அந்த கண்ணு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அந்த கண்ணுனால வந்து மூவி பார்க்குறது எல்லா புலனின்ப விஷயங்களையும் தான் அவங்க பண்ண போகிறாங்க. அதனால் அவங்க வந்து பக்தியில் ஈடுபட போகிறாங்களா? இல்லை. பிளட் டொனேட் பண்ணுறோம் யாருக்கோ, பிளட் டொனேட் பண்ணதுனால என்ன ஆகுது, அதனால் அவங்க உயிர் பிழைச்சாங்க. உயிர் பிழைச்சி என்ன பண்ணாங்க, புலனின்ப செயலில் ஈடுபட்டாங்க. அதனால் என்ன பெனிஃபிட்டு? இப்படி இந்த உடல் ஆரோக்கியத்துக்காக இன்னும் சொல்ல போனால் சிலர் வந்து நிறையா ஃப்ரீ யோகா கிளாஸஸ் நடத்துகிறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. அந்த யோகா பண்ணுறதுக்கு இடம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இது எல்லாமே வந்து நடக்குது. அதனால் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த உடலை வந்து நல்லா ஒருத்தர் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணுறாங்க. அந்த உடலை ஆரோக்கியமாக வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, புலனின்பத்தில் ஈடுபடுறாங்க. அப்போது நம்ம செய்யக்கூடிய உதவி எல்லாமே இந்த தேகத்துக்கானதாக இருந்து அந்த தேகத்தை முழுவதும் நம்ம புலனின்பத்திலேயே வந்து ஈடுபடுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் அது உண்மையிலேயே நாம் அவங்களுக்கு காட்டக்கூடிய ஒரு கருணையாக அது வந்து இருக்காது. உண்மையிலேயே நம்ம அவங்களுக்கு காட்டக்கூடிய ஒரு கருணை என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னால், அவங்க புலனின்ப செயல்களில் இருந்து விடுபட்டு பகவானுடைய பக்தி தொண்டில் அவங்கள வந்து ஈடுபடுத்த வைக்கணும். அது என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். அதில் அவங்கள ஈடுபட வைக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு முயற்சியை வந்து எடுக்கணும். அதுதான் அவங்களுக்கு நாம் காட்டக்கூடிய உண்மையான கருணை. அதுதான் அவங்கள வந்து இந்த துன்பத்தில் இருந்து காப்பாற்றுமே தவிர, இந்த பிரிவில் அவங்களுக்கு நான் வந்து நல்லா கண்ணு பார்க்குறதுக்கு நான் உதவி பண்ணேன், அதனால் என்ன பண்ணாங்க, இன்னும் மேலும் நல்லா புலனின்பத்தை பண்ணி பாவ காரியங்களில் ஈடுபட்டு இன்னும் கீழான ஒரு நிலைமைக்கு போனாங்க. இதுதான் நான் அவங்களுக்கு பண்ண ஒரு உதவி. அதனால என்ன பிரயோஜனம், அவன் இன்னும் வந்து ஒரு கீழான ஒரு ஜீவராசியை பிறக்கிறதுக்கு நான் வந்து உதவி பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு உதவியே கிடையாது. ஆனால் வெளிப்புறமாக பார்க்குறப்போ மக்கள் இந்த மாதிரி உதவியை தான் ரொம்ப ஒரு உயர்ந்த உதவியாக வந்து கருதுறாங்க. இது அறியாமையினால் வரக்கூடிய ஒரு எண்ணம். அந்த மாதிரியான ஒரு உதவியினால எந்த பிரயோஜனமும் இல்லை. திரும்ப ஒரு பிறவி பிறந்து திரும்ப வந்து இது போன்ற கஷ்டமான ஒரு வாழ்க்கையை அவங்க வந்து அனுபவிக்கணும். அதை விட அவங்க பகவானுடைய பக்தி தொண்டில் அவங்க வந்து ஈடுபட்டாங்க அப்படின்னு சொன்னால் திரும்ப இது போன்ற ஒரு பிறவி பிறந்து அவங்க இது போன்ற ஒரு கஷ்டமான சூழ்நிலையை அனுபவிக்காம நம்ம வந்து காப்பாற்ற முடியும். அதுதான் உண்மையான ஒரு கருணையாக வந்து இருக்க முடியும். அதனால இந்த தேக சம்பந்தமான ஒரு ஆரோக்கியத்துக்காக நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்காம அப்படின்னு சொன்னால் நம்ம தேகத்தை கவனிச்சுக்க கூடாதுன்ற அர்த்தம் இல்லை. நம்ம தேகம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம நல்லா பக்தி பண்ண முடியும். அதுக்காக ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுல வந்து தப்பு இல்லை. ஆனால் லௌகிகமான வழியில் வந்து இந்த தேக ஆரோக்கியத்தை நம்ம வந்து என்கரேஜ் பண்ணுறது அந்த விதத்தில் அது அந்த நபருக்கே நல்லது கிடையாது. அதனால இந்த கிருஷ்ண பக்தியை நாம் வந்து என்ன பண்ணணும், பிரபுபாதர் நமக்கு கொடுத்துருக்கிற விதத்திலேயே நேரடியாக நம்ம வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணணும். மறைமுகமாக அவங்களுக்கு நாம் வந்துட்டு முதல் யோகா கற்றுக் கொடுத்து அந்த யோகா எல்லாம் அவங்க கற்று முடிச்சுட்டு அப்புறமா பக்திக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விதமெல்லாம் நம்ம வந்து ட்ரை பண்ணணுன்ற ஒரு அவசியம் கிடையாது. நம்ம நேரடியாகவே பக்தியை வந்து கொடுக்கலாம். அந்த பக்தியை ஏற்றுக்கிட்டு அவங்க பக்தி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அது நல்லது. அதுதான் நமக்கு பிரபுபாதர் கற்றுக் கொடுத்த விஷயம். அதனால தேகத்தோடைய ஆரோக்கியத்துக்காக நம்ம வந்து மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அதனால அவங்க என்ன பண்ண போறாங்க, திரும்பவும் புலனின்பத்துல தான் வந்து ஈடுபட போறாங்க. ஸோ அதுக்கான ஒரு உதவி நம்ம பண்றதை விட அவங்கள எப்படி வந்து பகவானுடைய பக்தி தொண்டில் ஈடுபடுத்த முடியும்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, அவங்க ஒரு சேவையாவது ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கூட அது அவங்கள மிகப்பெரிய ஒரு ஆபத்துல இருந்து காப்பாற்றும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்வியில கருத்துக்கள்?
ஹரே கிருஷ்ணா பிரபு. இப்ப சொல்லுங்க. நம்ம கடைசியா டிஸ்கஸ் பண்ணதுல வந்து ஒரு மனுஷனுக்கு ஒரு ட்ராஜடியோ இல்லை ஏதோ வரும்போது நம்ம அதை கிளியர் பண்றது தான் பெருசுன்னு நினைக்கிறோம். ஆனா அப்படி இல்லை, நம்ம கிருஷ்ண கான்சியஸ்ல அவங்களை ஈடுபடுத்தணும்னு சொல்றீங்க. இப்போ ஒரு அன்னோன் பர்சன் ஒரு ஆன் த வே நம்ம ஏதாவது பார்க்குறோம், ஹெல்ப் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ சப்போஸ் ஒரு பர்சன் அன்கான்சியஸா ரோட்ல இருக்கார், அவரை பார்த்து நம்ம போலீஸ் எல்லாம் ஐ மீன் ஆம்புலன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நம்ம எல்லாம் ஹெல்ப் பண்ணி விடுறோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த பர்சனை பார்க்க போறது இல்ல. அப்ப அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம எப்படி பிரபு அந்த அந்த பர்சனுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டா ஓகேவா? எஸ், குட் கொஸ்டின். நல்லது. அதாவது அப்படி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல ஒருத்தரை பார்க்கும்போது அவருக்கு என்ன உடலுக்காக நம்ம ஏன் வந்து ஹெல்ப் பண்ணணும், அது வந்து அந்த அளவுக்கு முக்கியம் இல்லையே அப்படின்னு நாம வந்து இங்க சொல்ல வரல. அந்த எமர்ஜென்சி ம், சுச்சுவேஷன்ல நாம இருக்கிறோம்னா அந்த நபருக்கு உதவி பண்ணணும், பண்றதுல எந்த விதமான ஒரு தவறும் இல்லை. ஆனா நான் இங்க ம், சொல்றது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஐ கேம்ப்னு வச்சு நடத்தி இலவசமா கண் சிகிச்சை எல்லாம் பண்ணி கொடுத்து அது மூலம் ம். நல்லா வந்து சென்ஸ் கிராட்டிஃபிகேஷனுக்கு என்கரேஜ் பண்றது. ஓகே ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஃப்ரீ யோகா கிளாஸ் நடத்தி அவங்கள நல்லா வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிட்டு அவங்கள வந்து நல்லா சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் பண்ண வைக்கிறது, அதுக்கு என்கரேஜ் பண்றது, அந்த மாதிரி விஷயங்களை நான் சொல்றேன். ஓகே பிரபு, புரிஞ்சது பிரபு. தேங்க்யூ பிரபு, தேங்க்யூ. ஏன்னா அது நீங்க அதை சொல்லும்போது என் மனசுல இதான் நடந்தது. இப்போ ஒரு அன்னோன் பர்சனை பார்த்துட்டு அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நமக்கு கனெக்ஷன் இருக்காது. ஆனா ஜஸ்ட் மனசால பிரார்த்தனை பண்ணிக்கிறோம், கிருஷ்ணா அவருக்கு நல்லது கொடு, அவரு கிருஷ்ண கான்சியஸ்ல கொண்டு வந்து சேர்த்துக்கோ அப்படின்னு. பட் அதுக்கப்புறம் நம்ம அந்த பர்சனோட கனெக்ஷனே வச்சுக்க முடியாது. அதாலதான் கேட்டேன், அப்படியான நேரத்துல நம்ம இப்படி பண்ணினா அது எந்த வகையான பாவத்தை நம்ம அனுபவிக்கிறோம்? அது ஒரு மனிதாபிமான செயல். கண்டிப்பா வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல இருக்கிறவரை காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய ஒரு சக மனிதன நம்மளுடைய கடமை. அது பண்ணலாம். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இல்ல கருத்துக்கள் இன்னைக்கு நாம பேசின இந்த டாபிக்ல இருந்து சப்ஜெக்ட்ல இருந்து புரிஞ்சதா, இல்ல ஏதாவது மாறுபட்ட கருத்து யாருக்காவது இருக்கா? அப்படி ஏதாவது இருந்தா தாராளமா வந்து நீங்க ஷேர் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. ம். பிரபு, எனக்கு இன்னைய கிளாஸ்ல ஒரு சந்தேகம் இல்லை. ஐ மீன் சொல்லுங்க. இல்லைன்னு இல்லை, நான் முழுசா கிளாஸ் கேட்கறதுனால எனக்கு வந்து அவ்வளவா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ற கெப்பாசிட்டி இல்லாம இருக்கு. பட் ஜென்ரலா ஒரு கொஸ்டின் பிரபு. இப்போ கஷ்யப்ப முனிவரும் திதியும் வந்து திதி வந்து ரொம்ப செக்ஸ் இன்டெலிஜென்ஸ்னால கஷ்யப்ப முனிவரை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி ஷி காட் பிரெக்னென்ட். அதுக்கப்புறம் ரொம்ப ரியலைஸ் பண்றா அதெல்லாம் பண்றது. பட் அது படிக்கிறச்சே எனக்கு என்ன தோணித்துன்னா, எப்படி கஷ்யப்ப முனிவர் வந்து அவ்வளோ பெரியவர், ஐ மீன் இஸ் சோ வெல் வர்ஸ்ட் இன் ஆல் வேதா, எல்லாத்துலயுமே அப்படி இருக்கிறவர், அவரால வந்து எப்படி இதுல இருந்து தப்பிக்க முடியல? ஓகே, குட் கொஸ்டின். அவர்னால வந்து எதுனா சொல்லுங்க பிரபு, இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல கூட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா I can find your number and add you on the WhatsApp. So பரவாயில்ல. அதாவது இதை ரெண்டு விதத்துல நம்ம வந்து பார்க்கணும். அந்த இது நீங்க கண்டினியூஸா படிக்கும் போதே பிரபுபாதர் அந்த சில ப்ராக்டிக்கலான ஆன்சர்ஸ் வந்து கொடுத்திருப்பாரு. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு கணவனா வந்து மனைவியோட அந்த ஆசைகளை நிறைவேற்ற வேண்டியது கணவனுடைய ஒரு கடமை. அதனால ஒரு கிரகஸ்தரா அவர் வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கு, அந்த கடமையை அவர் வந்து நிறைவேற்ற வேண்டியது, அந்த பொறுப்பு அவருக்கு வந்து இருக்கு. ஆனா அந்த கால சூழ்நிலை சரியில்லை அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லும் போதும் அவங்க வந்து புரிஞ்சுக்கல. அப்ப அவருக்கு வந்து புரியுது, இதுக்கு மேல வந்து இவங்களுடைய ஒரு கர்ம வினை பிரகாரம் இவங்க இதை அனுபவிக்க வேண்டியிருக்கு, அதை தடுக்கக்கூடிய ஒரு சக்தி நமக்கும் கிடையாதுங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதுதான் அங்க கஷ்யப்பர் வந்து அவர் சொல்றாரு. அந்த மாதிரியான ஒரு கர்ம வினைகளை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாது.
தடுக்க முடியாது. அதை நாம வந்து என்ன பண்ணி ஆகணும், அனுபவிச்சு தான் ஆகணும். அந்த ஒரு பிரச்சனையினால கஷ்யப்பருக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லை. அவர் கர்ம வினையினால பாதிக்கப்பட்டாருன்னு கிடையாது. ஆனா கஷ்யப்பருடைய சங்கத்துல இருந்த அவருடைய மனைவிக்கே அந்த கர்ம வினை. ஆமா பிரபு. ஆனாலும் அடுத்த எண்ட் வந்து நமக்கு பிரகலாத் மகாராஜ் கிடைச்சிட்டார். அது கஷ்யப்பருடைய கருணை. ஓகே ஓகே, புரிஞ்சது. சோ அதுதான் அதான் நீங்க பிரபு, சொன்ன மாதிரி சமயங்கள் வந்து நீங்க சொல்றது கரெக்ட். என்னதான் நமக்கு வந்து ஒரு நல்ல பக்தி இருந்தாலும், கிருஷ்ண கான்சியஸ்ல இருக்கோன்னு ஒரு மாதிரி நினைச்சாலும் கூட சில சமயங்கள்ல வந்து நம்மள வந்து யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாம ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிடுறோம் பிரபு. கரெக்ட். கர்ம வினை இருக்குன்னு நல்லா தெரியுது பிரபுஜி, ரைட்? என்ன சொல்றீங்க? சோ அதுதான் அங்க ரொம்ப கர்மா இருக்குன்றது நல்லா தெரியுது ஆக்சுவலியா. நானும் அந்த சாப்டர் தான் படிச்சிருக்கேன் மாதாஜி. எஸ், தேங்க்யூ நீங்க அந்த இது கேட்டதுக்கு. எனக்கும் நேற்று படிக்கும்போது இதேதான் வந்தது. அப்புறம் அந்த சிவபெருமான் சொல்றது அதெல்லாம் வந்தது. ஆமா அதெல்லாம் கரெக்ட் பிரபு. ஆனாலும் கூட மாதாஜி, ஆனாலும் கூட அட் பிகினிங்லயே எனக்கு என்ன ரொம்ப கஷ்டமா எடுத்துனா, இவ்வளவு பெரிய கஷ்டத்தை எல்லாம் ரிஷிக்கு இந்த மாதிரி. ஆமா, அவர் வந்து ஆனா இப்ப பிரபுஜி சொன்னாரு அவருக்கு கர்ம வினை இல்ல அப்படின்ட்டாரு, ரைட்? என்ன சொல்றீங்க? ஏன் அது எதனால கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா சொல்ல முடியுமா பிரபுஜி? ஏன் ரிஷிக்கு அவருக்கு கர்ம வினை இல்லை, திதிக்கு தான் இருக்குன்ட்டு? ஏன்னா அவர் ஒரு தான் பிரபு சொன்னாரே மாதாஜி, இந்த மாதிரி வந்து அவர் வந்து ஒரு ஹஸ்பண்ட்ன்ற கடமையை அவர் பண்ணணும். கடமைனால இப்ப அதையும் பண்ணலன்னா அவருக்கு அது ஒரு கர்மா தானே. அதனால அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல. இல்ல, பிரபுபாதாவோட இதுல இருந்தது மாதாஜி, அது கணவனோட கடமை பண்றேன் பிரபுபாதா எழுதி இருந்தாரு. அதையும் படிச்சேன். ஓகே ஓகே. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா பிரபு. எஸ். அதுக்கும் மேல கஷ்யப்பர் வந்து ஒரு சிறந்த ஒரு பக்தர். ஏன்னா அவருடைய அந்த பக்திக்காக தான் பகவான் வந்து என்ன பண்ணாரு, வாமன தேவரா அவருக்கு வந்து அவதாரம் பண்ணார், அவருக்கு பையனா. அதனால தூய பக்தர்கள் வந்து கர்ம வினையினால வந்து பாதிக்கப்படுறது இல்லை. அவங்க வந்து என்ன சொல்றாங்க, தர்மத்தை வந்து போதிக்கிறாங்க, இப்படி வந்து நடந்துக்கிட்டா கர்ம வினை உங்களுக்கு வராது அப்படின்னு. ஆனா புலன்களை ஜெயிக்காத, பக்தி தொண்டுல முழுமையா ஈடுபடாத கட்டுண்ட ஜீவாத்மாக்கள்னால வந்து என்ன பண்ண முடியல, அந்த முக்குணங்களுடைய அந்த உந்துதலை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால அவங்க வந்து என்ன பண்றாங்க, நேச்சுரலி தே ஆர் இன்க்ளைன் டு சின்ஃபுல் ஆக்டிவிட்டிஸ். அதுதான் அந்த திதியோடைய அந்த ஒரு செயல்ல இருந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். திதி வந்து நல்லா மெச்சூர்டா இருந்தாங்க. ஒரு நல்லா இப்போ அதே இது நீங்க வந்து கர்தம முனிவர், தேவகுத்தி அவங்களுடைய அந்த ஒரு கேரக்டர் நீங்க பாத்தீங்கன்னா அது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். தேவகுத்தி அவங்களும் இதே மாதிரி கர்தம முனிவரை அப்ரோச் பண்றாங்க. ஆனா அவங்க கம்ப்ளீட்டா வந்து கண்ட்ரோல்டா வந்து அப்ரோச் பண்றாங்க. கர்தம முனிவருடைய முழு என்ன சொல்லலாம், கம்ப்ளீட்டா இவங்க கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க. அவருடைய ஒரு விருப்பம்க்கு ஏத்த மாதிரி இவங்க வந்து நடந்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அதுதான் வந்து இந்த 2 பேருடைய இதுல இருந்து நீங்க நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். திதி இதுல பார்த்தோம்னா திதி வந்து கஷ்யப்பருடைய பேச்சை கேட்கல. அது வந்து ஒரு அன்கண்ட்ரோல்டு அன்மெச்சூர்டு டிவோட்டியோடைய ஒரு பொசிஷனை வந்து புரிஞ்சுக்கலாம். கர்தமர் தேவகுத்தியோடைய அவங்க 2 பேருடைய அந்த சூழ்நிலையில இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது, தேவகுத்தி கண்ட்ரோல்டான ஒரு மெச்சூர்டான ஒரு டிவோட்டி. அதனால அவங்களுக்கு எந்த விதமான ஒரு கர்ம வினையும் வரல. ஓகே பிரபு, புரிஞ்சது. ஏன்னா எனக்கு இது கேட்கச்சு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. ஒரு ரிஷியாலேயே இப்படி பண்ண முடியாத போது நான் நம்பலாம் எவ்வளவு தூரம் நம்மளால என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு ரொம்ப கஷ்டமா போயிட்டு எனக்கு. அதனாலதான் பிரபு கேட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நோ ப்ராப்ளம். அந்த இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்தது நல்லா இருந்தது பிரபுஜி. அதுவும் தேவஹூதி அந்த கொடுத்ததும் புரிஞ்சிக்க ஈஸியா நல்லா இருக்கு பிரபுஜி. தேங்க்யூ சோ மச். ஹரே கிருஷ்ணா. பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம நிறைய விஷயங்கள் வந்து கேட்கிறோம். கேட்ட விஷயங்களை நாம வந்து என்ன பண்ணணும், கிரகிச்சு நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணணும். அதை கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது தான் நாமளும் அந்த கர்ம வினையோடைய பாதிப்புல இருந்து தப்பிக்க முடியும். அதை நம்ம வந்து கேட்காம எப்படி திதி அடம் பிடிச்ச மாதிரி அடம் பிடிச்சோம் அப்படின்னு சொன்னா, அப்போ நாம அந்த செயலை வந்து கட்டாயமா செய்வோம். செஞ்சதுனால அதோடைய விளைவுகளை நம்ம அனுபவிக்க வேண்டியிருக்கும். சோ பிரபுஜி, அப்ப இதே பிரின்சிபல் அப்ளிகபிள் டு அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் டு, இல்லைங்களா பிரபு? இப்போ நம்ம எவ்வளவோ எடுத்து சொல்றோம், கேட்கல, இதான் எனக்கு செய்யணும் அப்படின்னும் போது
ஒரு சில நேரம் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிட்டு போய வேண்டியதா இருக்கு. அப்ப அப்படி இருக்கும்போது ஹஸ்பண்ட் ஆகட்டும், ஒய்ஃப் ஆகட்டும், யார் அப்படி பண்ணாலும் அந்த கர்மா அவங்களுக்கு இல்லை. ஆனா அதை இது பண்றது அவங்களுக்கு தான் அந்த கர்மா. எஸ். ஓகே பிரபு. வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இல்லை கருத்துக்கள்? நத்திங். ஓகே, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. எல்லாரும் பொறுமையாக வந்து வகுப்பில் வந்து கலந்துக்கிட்டு நல்லா ஆர்வமாக கேட்டதுக்கும் ஆன்சர் கொடுத்ததுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா. அடுத்த வகுப்பை சந்திப்போம். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா ஹரே பிரபுஜி. கிருஷ்ணா.